Okay, good morning friends. இன்னைக்கு நம்ம டாபிக் பார்க்க போறோம் அப்படினா design of RCC, design of reinforced cement concrete உடைய continuity வீடியோ நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டாபிக். இதல வந்து பாத்தீங்கன்னா எந்த எக்ஸாம் நீங்க எழுதுனாலும் கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு क्वेश्चन கம்பல்சரி இருக்கும். டெவலப்மென்ட் லெந்த் கண்டுபிடிங்க, ஆர் ஈக்குவலன்ட் டார்ஷன் கண்டுபிடிங்க, ஈக்குவலன்ட் ஷியர் கண்டுபிடிங்க, பாண்ட் ஆங்கரேஜ் லெந்த் என்ன, பாண்ட் ஓகேங்களா, மினிமம் பாண்ட் லெந்த் எவ்வளவு, சரிங்களா, based on depending upon the cases, direct tension, bending tension and direct compression. So அதனோட ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ்ல என்ன as per code of IS 456 2000 அப்படினு பார்த்துட்டு அடிக்கடி क्वेश्चन கேட்டுட்டே இருப்பாங்க. சரிங்களா? சோ அதனோட இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போறோம். முக்கியமான क्वेश्चन நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? எஸ். சோ shear, torsion, bond, anchorage and development length அந்த டாபிக் நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து shear. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னன்னா shear அப்படினா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும். bending moment and shear force diagram நம்ம படிச்சிருப்போம் solid mechanicsல. So shear force is a algebraic sum of the forces acting either left or right side support அப்படி நாம சொல்லுவோம். சரிங்களா? சோ இங்க இந்த மேல இருந்து எவ்வளவு ஃபோர்ஸ் வருதோ அது வந்து பாத்தீங்கன்னா based on that center of gravity, அதாவது based on that location. சரிங்களா? based on the location base பண்ணி algebraic sum of P1 plus P2 plus P3 அப்படி நமக்கு ஆக்ட் ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா? எஸ். சோ இப்போ இதனுடைய 2 பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது. இப்போ இதனுடைய shear force diagram வரைஞ்சீங்க அப்படினா இப்படி தான் நமக்கு வந்திருக்கும். அப்போ எங்க மேக்ஸिमम இருக்கு சப்போர்ட்ல தான் நமக்கு வந்து shear வந்து மேக்ஸिमम எங்க வந்து பாத்தீங்கன்னா shear அப்படினா சப்போர்ட் தான் நமக்கு எப்பவுமே மேக்ஸिमम shear இருக்கும். ஓகேங்களா? எஸ். சோ இப்போ இத வந்து நம்ம எப்படி இங்க ரிலேட் பண்றோம் அப்படின்றது நமக்கு முக்கியம். ஓகேங்களா? எஸ். எப்பவும் போல RA plus RB கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த shear force வந்து கான்ஸ்டன்ட்டா இருந்துச்சுனா அதுக்கு வந்து shear span அப்படி நாம சொல்லுவோம். சரிங்களா? shear force is constant அப்படினா அதுக்கு வந்து shear span. ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் क्वेश्चन நோட் பண்ணிக்கோங்க. the shear force is constant, the span is known as shear span அப்படி நாம சொல்லுவோம். ஓகேங்களா? சோ அதனுடைய வேல்யூ tau max எப்படி கண்டுபிடிப்போம்? SA y bar divided by IB அப்படி சொல்றோம். S அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ், A ன்றது வந்து பாத்தீங்கன்னா shear area, y bar அப்படின்றது with respect to shear equal நியூட்ரல் ஆக்சிஸ்ல இருந்து எங்க ஹைட்ல வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கு. I ஓகே, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா உங்களுக்கு தெரியும். B ன்றது breadth of the beam or breadth of the web அப்படி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? சோ tau max divided by tau average இதெல்லாம் வந்து 3/2. இதெல்லாம் நம்ம ஸ்ட்ரெngth ஆஃப் மெட்டீரியல்ல படிச்சிருக்குது. இப்போ இந்த RCC யோட இது எப்படி இது எதுக்கு இப்போ போடுறோம் அப்படினா இந்த shear force எங்க மேக்ஸिमम வருது அப்படினு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? எஸ். சேம் அதே மாதிரி தான் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் லோட் ஆக்ட் ஆச்சுனா உங்களுக்கு லீனியர் ட்ரையாங்கிள் நமக்கு வரும். WL/2 உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? எஸ். இப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கவனிங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு லோட் வந்து உங்களுக்கு ஆக்ட் ஆகுது. அப்போ உங்களுக்கு எப்படி பெண்ட் ஆகும்? பீம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி பெண்ட் ஆகுமா? எஸ். ஒரு சிம்பிளி சப்போர்ட் பீம் சென்டர்ல பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது. இதோட பீம் வந்து இப்படி பெண்ட் ஆகும். டியூ டு டென்ஷன்னால நமக்கு என்ன வரும்? கிராக் வந்து இப்படி பாட்டத்துல நமக்கு வரும். சரிங்களா? எஸ். கிராக் வந்து நமக்கு பாட்டத்துல வருது. இப்போ என்னன்னா இந்த லோடுனால வரக்கூடிய டிஸ்டன்ஸ், அதாவது இந்த லோடுனால வரக்கூடிய கிராக் டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சப்போர்ட், இந்த சப்போர்ட்ல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் கிராக், ஓகேங்களா, அது அப்பியரிங் டிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து A அப்படி நாம சொல்றோம். the distance between initial crack to support தான் நம்ம A ன்னு சொல்றோம். சரிங்களா? இது எதுக்கு வந்ததுன்னு நம்ம சொல்றோம். ஓகே. D means here effective depth அப்படி சொல்றோம். D means here effective depth. ஓகேங்களா? சோ இது ஒரு கிளாசிஃபிகேஷனுக்காக, அதாவது based on the A/D ratio அப்படி சொல்லுவாங்க. A means here distance between the support to initial crack அப்படின்னு இந்த beam அப்படி நம்ம சொல்லுவோம். இந்த A/D ratio பேஸ் பண்ணி என்னன்னா என்ன ஃபெயிலியர் அப்படி சொல்றோம். டயகனல் கம்ப்ரஷன் ஃபெயிலியரா, டயகனல் டென்ஷன் ஃபெயிலியரா ஆர் ஃப்ளெக்சுரல் ஃபெயிலியர் அப்படி நம்ம சொல்லுவோம். ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் क्वेश्चन கேட்டுட்டே இருப்பாங்க. இந்த A/D ரேஷியோ கொடுத்துட்டு மேட்ச் தி ஃபாலோவிங்ல கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சரிங்களா? எஸ். ஆர் டைரக்ட்டா the failure is the diagonal compression failure, what is the ratio of A/D value அப்படினு கேட்பாங்க. 2 less than 2.5 அப்படி நம்ம சொல்லணும். ஓகே. எஸ். சோ A/D கிளாசிஃபிகேஷன் சொல்றோம். ஓகேங்களா? A/D value less than 2.5 means diagonal compression failure. It is a very dangerous failure. இது diagonal compression failure எதனால நடக்கும் அப்படினா tau c max, ஓகேங்களா, மேக்ஸिमम shear stress in the concrete. ஓகேங்களா? ஒரு கான்கிரீட்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸिमम shear stress இருக்கும்போது மட்டும் தான் diagonal compression failure நமக்கு வரும். சரிங்களா? அப்படி நடக்கும்போது நம்ம என்ன பண்ணனும்? செக்ஷனை ரீடிசைன் பண்ணிடணும். அதெல்லாம் நம்ம படிப்போம். சரிங்களா? எஸ். இந்த A/D ரேஷியோல 2.5 to 6 குள்ள இருந்துச்சுனா diagonal compression failure அப்படி நாம சொல்றோம். இது ஓகேப்பா. diagonal tension failure அப்படி நாம சொல்றோம். இது ஓகே. அப்ப நம்ம டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் ஸ்டிரப்ஸ் ப்ரொவைட் பண்ணலாம், ஆர் சம் பெண்ட் அப் பார்ஸ் ப்ரொவைட் பண்ணலாம், ஆர் லாங்கிட்யூடினல் டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் ப்ரொவைட் பண்ணி நம்ம இந்த diagonal tension failure நம்ம ரெசிஸ்ட் பண்ணிடலாம். சரிங்களா? எஸ். இந்த A/D ரேஷியோ வேல்யூ greater than 6 இருந்துச்சுனா ஃப்ளெக்சுரல் ஃபெயிலியர் அப்படி சொல்லுவோம். இதுவும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா குட் தான். ஓகேங்களா? இது அடிஷனல் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் ப்ரொவைட் பண்ணி நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். சரிங்களா? இன்க்ரீசிங் தி ஏரியா ஆஃப் தி ஸ்டீல், ப்ரொவைடிங் ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட். இது வந்து பாத்தீங்கன்னா tau c max. அப்ப என்ன பண்ணனும்? செக்ஷனை ரீடிசைன் பண்ணிடணும். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எஸ். அப்போ
இதில் வந்து ஒரு டைம் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்கப்பா அந்த A by D diagonal compression failure depending upon the what tau c max and the value A by D ratio is less than 2.5 இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் ஒரு டைம் கேட்டிருக்காங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க பட் இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் the diagonal compression failure depending upon the tau c max ஓகே அந்த tau c max கோட் புக்கில் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா பேஜ் நம்பர் ஐ திங்க் 73 IS 456 2000 0.635 into root of FCக்கு போட்டிங்கன்னா அதோட வேலை அப்ராக்சிமேட்டாக நமக்கு கிடச்சிட்டு இருக்கும் டிபெண்டிங் அப்பன் தி கிரேட் ஆஃப் கான்கிரீட் ஒன்லி ஓகேங்களா எஸ் ஸோ இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஷியர் அப்போது இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன ஃபஸ்ட்டு கிராக் எங்கே அது சப்போர்ட் வந்து கிராக் எந்த டிஸ்டன்ஸில் அப்பியர் ஆகுதுன்னா அதுக்கு பேர் ஏன்னு சொல்கிறோம் சரிங்களா அப்போது எங்கே வந்து ஷியர் மேக்ஸிமமாக இருக்குது சப்போர்ட்டில் தான் எங்களுக்கு வந்து ஷியர் மேக்ஸிமமாக இருக்குது அப்போ ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அதிகமாக ஓகேங்களா அதிகமாக எங்கே கொடுக்கணும் சப்போர்ட்டில் கொடுக்கணும் சரிங்களா அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க மற்றதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சது இது நம்ம ஆல்ரெடி பெரபோலிக் செக்ஷன் படிச்சிடும் இது எல்லாமே ஸ்ட்ரென்த் ஆஃப் மெடிசன் நம்ம படிச்சது ஓகேங்களா ஷியர் ஃபோர்ஸ் ஸ்கூல் கான்ஸ்டன்ட் ஷியர் ஸ்பேன் அப்படின்னு நம்ம இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி படிச்சது சரிங்களா எஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் நம்ம போக போகிறோம் ஆர்சிசி பீம் டிசைனில் எப்படி அந்த ஷியர் ஃபோர்ஸ் நமக்கு ஆக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஓகே எஸ் ஸோ ஆர்சிசி பீம் ஓகே ஓகே எஸ் ஸோ ஒரு பீம் நம்ம வரைஞ்சாச்சு பாட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்துங்க லாஞ்சிடியூடில் டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அப்போது உங்களுக்கு எப்படி இது வேரி ஆகுது பாருங்கள் இது நமக்கு எப்படி இருக்குது இப்போ காம்போஸ்ட் செக்ஷன் மாதிரி இருக்கா அப்போ நீங்கள் இதை ஈக்குவலாக மாற்றுங்க இது வந்து எங்களுக்கு அப்படியே கான்க்ரீட்டாக வந்துகிட்டே இருக்குது சரிங்களா எஸ் இப்போ சடனாக நீங்கள் வந்து பாட்டத்தில் ஸ்டீல் போட்டுறீங்க அப்போ அந்த இடத்துல சடனாக எனக்கு என்ன ஆகும் ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகும் சரி அப்போ என்ன உங்களுக்கு இது ஒரு டி பீம் மாதிரி பிஹேவ் ஆகுதா அப்போ டி பீமுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க வித்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்குது உங்களுக்கு எப்படி நமக்கு வரும் ஷியர் ஸ்ட்ரெஸ் டயக்ராம் வந்து இந்த இடத்துல வந்து வித்து கம்மியாக இருக்குன்னா அதிகமாக வந்துகிட்டே இருக்கும் சடனாக இந்த இடத்துல வந்து கம்மியாகும் இப்படி போகும் கரெக்டாக எஸ் அப்போ என்ன இந்த இடத்துல ஒரு கட் ஆஃப் பாயிண்ட் நமக்கு வந்தது இந்த இடத்துல ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்ததுனால உங்களுக்கு பாட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல நமக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸே நமக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ்ன்றதே கிடையாது டியூ டு ரெசிஸ்டிங் ஆஃப் தி லாஞ்சிடியூடினல் டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இது எப்படி இருக்குது பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின்ப்பா ரெயின்ஃபோர்ஸ்டு ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா பிசிசியில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பிசிசி ஓகேங்களா இது டேரெக்டாக பெரபாலிக் மட்டும் நமக்கு வருது ஓகேங்களா எஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஓகேங்களா எஸ் ஒரு ஆர்சிசி பீம் இருக்குது ஓகேங்களா பாட்டத்தை வந்து டென்ஷன் பேஸ் கொடுத்துருங்க அதனுடைய எப்படி இருக்கும் ஷியர் ஸ்ட்ரெஸ் டயக்ராம் எப்படி இருக்கும்னு கேட்பாங்க ஓகேங்களா அப் டு நியூட்ரல் ஆக்சிஸ் த பெரபாலிக் ஓகேங்களா அப் டு நியூட்ரல் ஆக்சிஸ் பெரபாலிக் and it will go for straight line or rectangular portion up to the tension reinforcement அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நியூட்ரல் ஆக்சிஸ் வரலும் பெரபாலிக்காக போகும் அங்கேருந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீனியர் லைனாக வந்து பார்த்தீங்கன்னா அப் டு டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம் அப் டு டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் தான் அப் டு ஓவரால் டெப்த்னு கூட ஆப்ஷன் இருக்கும் அது போடக்கூடாது சரிங்களா பெரபாலிக் அப் டு சென்டர் ஆஃப் தி டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஓகேங்களா எஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் ஓகே அப் டு சென்டர் ஆஃப் தி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா இப்போ இதனுடைய ஷியர் டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராம் உங்களுக்கு எப்படின்னு தெரிஞ்சிச்சு ஓகே அப்போ ஒரு ஷியர் ஃபெயிலியர் வந்து எப்படி தான் நடக்குது எந்த ஆங்கிள் தான் எங்களுக்கு ஷியர் ஃபெயிலியர் நடக்குது ஜென்ரலாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் இது சரிங்களா இந்த கொஸ்டின்லாம் கேளுக்கிற கொஸ்டின் சரிங்களா 30 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல் அந்த ஹரிசாண்டல் வெர்டிகல் அதை நீங்கள் படிச்சுக்கணும் எப்பயுமே சரிங்களா அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டலாக 45 டிகிரினா ஒன்றும் பிரச்சனை இல்லை 45 டிகிரி போத் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் டைரக்ஷன் போத் ஆர் சேம் 45 டிகிரி தான் வரும் இப்போ 30 டிகிரி வித் ஹரிசாண்டல் அப்படிங்கும்போது வெர்டிகலில் கேட்டாங்கன்னா 60 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு வெர்டிகல் நம்ம சொல்லணும் சரிங்களா எஸ் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக படிச்சு வச்சுக்கணும் ஓகே இந்த ஷியர் ஃபெயிலியர் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஜென்ரலாக ஒரு பிரிட்டில் மெட்டீரியலுக்கு ஷியர் எப்படி நமக்கு ஃபெயிலியர் ஆகும் பிரிட்டில் மெட்டீரியலுக்கு ஒரு லோட் அப்ளை பண்ணுறீங்க ஓகேங்களா அப்போ நமக்கு எப்படி ஃபெயிலியர் ஆகும் இட் இஸ் 45 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல் ஆர் வெர்டிகல் சரிங்களா இட்ஸ் கம்ப்ரசிவ் லோட் அப்ளை பண்ணால் இப்போ ஷியர் ஃபெயிலியர் அப்படின்னாவே மேக்ஸிமம் ஷியர் ஃபெயிலியர் tau c மேக்ஸ் அப்படிங்கும்போது 45 டிகிரி தான் நமக்கு ஓகேங்களா எஸ் த ஜென்ரல் வித் ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஓகேங்களா த ஜென்ரல் வித் ஷியர் reinforcement is provided the angle of failure is 45 degree with respect to horizontal okay the general shear failure generally the shear failure with the shear reinforcement is provided the angle of failure is 45 degree with respect to the horizontal அப்படினு நாம சொல்றோம் சரிங்களா இது கேஸ் நம்பர் 1 and 2 without shear reinforcement நாங்க shear reinforcement ப்ரொவைட் பண்ணலப்பா அப்படின்றாங்க அப்படிங்கும்போது 30 degree with respect to horizontal ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா இது ரெண்டுக்குமே 45 டிகிரி போட்டுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம क्वेश्चन இது டிஆர்பில கேட்ட क्वेश्चन டீச்சர்ஸ் ரெக்ரூட்மென்ட் போர்டுல
2017 கேட்ட கொஸ்டின் இது சரிங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே 30 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு ஹாரிசாண்டல் ஓகே ரைட் ஸோ இதெல்லாம் நீங்கள் இப்படி தான் ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்லிட்டீங்க இப்படி தான் ஷியர்லாம் வந்து எங்களுக்கு மெக்கானிசம் இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறீங்க அப்போ இந்த ஷியர்லாம் எப்படி தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஒரு பீமில் யாராக தான் இந்த ஷியர் எடுத்துக்கிறாங்க முதல்ல ஷியர்னா என்னென்னு தெரிஞ்சிருச்சு சப்போர்ட்டில் மேக்ஸிமமாக இருக்கும் டியூ டு தி லோடுனால லோடு மீன்ஸ் இட் இஸ் செல்ஃப் வெயிட் ஆர் லைவ் லோட் ஆர் வாட் எவர் திஸ் டைனமிக் லோட் ஆர் எர்த்குவேக் லோடு எதுவாக தான் இருக்கட்டும் சரிங்களா அல்ஜிபிரிக் சம் ஆஃப் தி ஃபோர்ஸஸ் ஓகேங்களா இட் இஸ் ஆக்டிங் either லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு சரிங்களா எஸ் இந்த ஷியர் ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம் அப்போது இந்த ஷியரில் வந்து எப்படி தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்போ யார் தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சனாக இருக்காங்க ஒரு பீமில் அப்படின்றத நம்ம பார்ப்போம் சரிங்களா எஸ் இப்போது ஒரு பீம் எடுத்தாச்சுப்பா சரிங்களா ஒரு பீம் எடுத்துட்டீங்க இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க லாஞ்சிடியூட்னல் டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் போட்டிருப்பீங்க ஓகேங்களா எஸ் பெண்டிங் மட்டும் டிசைன் பண்ணியிருப்பீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிரப்ஸ் போட போகிறீங்க ஓகேங்களா இது எதுக்குன்னு நம்ம சொல்லுவோம் ஜென்ரலாக பீம் நாலு ராட் இருக்குப்பா என்ன சரிங்களா இப்போ இதுதான் கிராஸ் செக்ஷன் 4 ராட் இருக்குது இந்த 4 ராடையும் கட்டணும் அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக ஸ்டிரப்ஸ் போட்டாகணும் இது வந்து ஜென்ரலாக ஓகே 4 ராடையும் கட்டுறதுக்கு எனக்கு வந்து ஸ்டிரப்ஸ் நான் போட்டாகணும் ஓகே எஸ் இந்த ஸ்டிரப்ஸ் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிங் ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம ஸ்டிரப்ஸ் ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டாக நமக்கு வந்து ஆக்ட் ஆக போகுது அப்போது அதனுடைய மெக்கானிசம் தான் என்ன அதை சொல்லுங்கள் எங்களுக்கு ஃபஸ்ட்டு எஸ் கவனிங்க த டோட்டல் ஷியர் ஃபோர்ஸ் கேரிங் த பீம் த டோட்டல் ஷியர் ஃபோர்ஸ் கேரிங் த பீம் 1 VC ஓகேங்களா த ஷியர் ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்டு பை அன்கிராக்டு காங்க்ரீட் நம்மளுடைய காங்க்ரீட் சரிங்களா அதாவது M20 கிரேட் ஆஃப் காங்க்ரீட்டாக இருக்கட்டும் M30 கிரேட் ஆஃப் இருக்கட்டும் அந்த காங்க்ரீட்டே நமக்கு வந்து ஷியர் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் பண்ணுது நாம் கொஞ்சம் வந்து ஷியரை பிடிச்சி வச்சுக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது அக்ரிகேட் இன்டர்லாக்கிங் சரிங்களா ஸோ நம்மளோட அக்ரிகேட் ஓகேங்களா 20 mm சைஸ் ஆஃப் அக்ரிகேட் ஆர் யூசிங் சிப்ஸ் 10 mm 5 mm ஓகேங்களா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சனாக இருக்காரு அடுத்தது லாஞ்சிடியூடினல் டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஷியர் உங்களுக்கு தாங்கி பிடிக்கிறேன் அப்படின்றாங்க ஓகேங்களா இது மூணும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்டது சரிங்களா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்து தான் அவனுக்கு கண்டிப்பாக காங்கிரீட் போட்டாகணும் அக்ரிகேட் அதில் கண்டிப்பாக இருக்கும் இன்டர்லாக்கிங் அடுத்து வந்து லாஞ்சிடியூட் டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கும் இது மூணும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரலாக இருக்கிறது சரிங்களா இது கூட வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரெஸ்பான்ஸ் சொல்ல முடியாது காங்கிரீட் ஓகே இது காங்கிரீட்டே நமக்கு ஆடை வந்துரும்ப்பா சரிங்களா காங்கிரீட் ப்ளஸ் லாஞ்சிடியூட் டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இதுதான் டிசைன் ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா டவுசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஃபஸ்ட்டு 3 ஓகேங்களா இங்கே பாருங்க கவனிங்க இது ஓகேங்களா இது உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லையா ஷியர் அன்கிராக்டு காங்க்ரீட் அக்ரிகேட் இன்டர்லாக்கிங் அண்ட் லாஞ்சிடியூட்னல் டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் புரிஞ்சிருச்சிங்களா இப்போ இந்த 4வது ஒருத்தர் இருக்கிற பாருங்க அவர் தான் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ ஓகேங்களா எஸ் த ஃபர்ஸ்ட் 3 taking care of without shear reinforcement okay the taking care of without shear reinforcement that is design shear strength of the concrete அப்படி சொல்றோம் டவுசி ஃபர்ஸ்ட் 3 வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு shear reinforcement இல்லாம it will carrying for the design shear strength of the concrete அப்படினு சொல்லிட்டாங்க சரிங்களா எஸ் அப்போ இன்னொரு இப்போ ஓகே அப்போ இவர் யாரு இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிரப்ஸ் ஓகேங்களா இட் இஸ் அடிஷனல் ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ரைட் இட் இஸ் பெண்ட் அப் பாரா இருக்கலாம் யார் ஸ்டிரப்ஸா இருக்கலாம் சரிங்களா ஸோ அதனால நமக்கு வந்து மெயினா நமக்கு வந்து ஸ்டிரப்ஸ் தான்ப்பா சரிங்களா எஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டிரப்ஸ் ஓகே அப்போ எல்லாமே ரெஸ்பான்சிபிலிட்டி தான் கிரேட் ஆஃப் காங்கிரீட்டும் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அண்டு லாஞ்சிடியூடல் டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ஓகே இப்போ வந்து ஷியர் நான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பிரித்து விட்டுறேன் ஓகேங்களா யாருக்கு கிரேட் ஆஃப் காங்கிரீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்துட்றீங்க ஓகே எடுத்துக்குது கொஞ்சம் வந்து ஆஃபர் பண்ணுறாரு ரெசிஸ்டன்ட் பண்ணுறாரு அடுத்தது டென்ஷன் ஸ்டீல் கொஞ்சம் ரெசிஸ்டன்ட் பண்ணுறாரு அப்போ பேலன்ஸ் இருக்கிறது இவருக்கு நான் எப்படி ஸ்டிரப்ஸ்க்கு நான் எப்படி எவ்வளோ எடுத்துக்கிறேன் நான் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இது டேபிள் நம்பர் 19 இந்த கொஸ்டின் வந்து இப்போ ஜேடிஓலையும் கேட்டாங்க அண்டு டிஎன்பிசி ஏலையும் கேட்டாங்க சரிங்களா எஸ் ஸோ டவுசி டிசைன் ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்க்ரீட் ஓகேங்களா அப்போ இட் இஸ் டிபெண்டிங் ஆன் கிரேட் ஆஃப் காங்க்ரீட் அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் லாஞ்சிடியூடினல் டென்ஷன் ஸ்டீல் ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது சரிங்களா பர்சன்டேஜ் ஆஃப் லாஞ்சிடியூடினல் டென்ஷன் ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஆஸ் பர் கோட் ஆஃப் IS 456 டிசைன் ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்க்ரீட் டிபெண்டிங் ஆன் கிரேட் ஆஃப் காங்க்ரீட் அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் டென்ஷன் ஸ்டீல் அவ்வளோதான் இதுதான் 1 மார்க் கொஸ்டின் சரிங்களா எஸ் இப்போ நாமினல் ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்போ நாமினல் ஷியர் ஸ்ட்ரெஸ்னா என்ன சார் இட் இஸ் பேஸ்ட் ஆன் மேக்ஸிமம் carrying capacity of shear okay the maximum shear carrying capacity of the beam at support அப்படி நாம சொல்றோம் அதுதான் வந்து shear stress அப்படினு சொல்றோம் ஓகேங்களா so divided by area அப்போ tau v is equal to vu divided by bd அப்படினு சொல்றோம் இது வந்து பாத்தீங்கன்னா q is equal to v divided by bjd னு சொல்றோம் j is equal to 1 minus k by 3 k means here
depth x divided by d depth of neuron m into sigma cbc divided by m into sigma cbc plus sigma st ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் பார்த்தது தான் சரிங்களா எஸ் ஸோ இந்த பார்ட் நான் போக போகிறது இல்லை இங்கே தான் நான் வர போகிறேன் ஓகே எஸ் ஏன்னா இது அடிக்கடி இந்த பார்ட் வந்து கேட்கறது கிடையாது ஓகே எஸ் ஸோ இப்போ லிமிட் ஸ்டேட் மெத்தட் நம்ம போகிறோம் அப்போ tau c is equal to vu divided by bd bu உங்களுக்கு தெரியும் wl by 2 போட்டிங்க into 1.5 factor of safety மல்டி பண்ணிட்டீங்க நாமினல் shear stress of concrete இந்த ஃபார்முலா மட்டும் கேட்டிருக்காங்கப்பா நாமினல் shear stress of concrete இது ஒரு ஃபார்முலா இதெல்லாம் ஒன் மார்க் கொஸ்டின் கேட்குறாங்களா அப்படின்னா இதில் நிறைய ட்விஸ்ட் இருக்குது இங்கே என்ன டெப்த் இருக்குது எஃபெக்டிவ் டெப்த் இருக்குது அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் எஃபெக்டிவ் டெப்த் போடணும் அங்கே வந்து கேபிட்டல் டி கொடுத்துருவாங்க சரிங்களா ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே எஸ் ஓகே இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க நாமினல் shear stress கண்டுபிடிச்சிட்டீங்க tau is equal to vu divided by bd கண்டுபிடிச்சிட்டீங்கப்பா ஓகேங்களா this value greater than tau c ஓகேங்களா அப்போது அது tau c என்ன நமக்கு டிசைன் shear strength of concrete ஓகேங்களா இப்போ இந்த வேல்யூ வந்து tau c விட அதிகமாக போயிடுச்சு tau v வேல்யூ greater than tau c அப்படின்னா shear reinforcement required ஓகேங்களா shear reinforcement எங்களுக்கு வேணும் whatever the case tau v value should not greater than tau c max yeah the tau c max depending upon only grade of concrete இது கூட கேட்பான் diagonal compression failure depending upon grade of concrete and tau c max அப்படின்னு சொல்லலாம் tau c max depending upon grade of concrete only சரிங்களா ஏன்னா நம்ம என்ன பண்ணணும் இதுவரை greater than அதிகமாக போயிடுச்சு நம்ம என்ன பண்ணணும் செக்ஷன் ரீடிசைன் பண்ணணும் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஏன்னா இது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் ஆஃப் கான்கிரீட் அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் டென்ஷன் ஸ்டீல் இது ரெண்டையும் எவ்வளோ எடுத்துக்கிறாங்க நீங்கள் எடுத்துக்கோங்க 100 கிலோமீட்டர்னா நான் 50 எடுத்துக்கிறேன்பா ஓகே எடுத்துக்கோ மீதி 50க்கு நான் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் போட்டுக்கிறேன் ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் போட்டுக்கிறேன் சரிங்களா வெர்டிகல் ஸ்டெப்ஸ் நான் போட்டுக்கிறேன் ஓகே எஸ் அப்போ ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ரெக்யூர்டு எங்கே ரெக்யூர்டு சரிங்களா tau v வேல்யூ இந்த கிரேட்டர் தென் tau c இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வேணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா எஸ் ஓகே ஸோ tau v வேல்யூ லெஸ் தென் tau c இருந்துச்சுன்னா சரிங்களா ஓகே சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா tau v வேல்யூ லெஸ் தென் tau c நோ நீடு ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அப்போ எனக்கு ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டே வேணாம்பா ஓகே அப்போ ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் போடனா ராடை எப்படி கட்டுவீங்க 4 ராட் வச்சுருக்கீங்களா எஸ் 1 2 3 4 இந்த ராடை எப்படி நீங்கள் கட்டுவீங்க அதுக்கு என்ன பண்ணுங்க மினிமம் ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை போட்டு விடுங்க அப்படின்றாங்க சரிங்களா அப்போ மினிமம் ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஸ் பர் கோட் ஆஃப் IS 456 2000 given பட் மினிமம் ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ரெக்யூர்ட் டு ஹோல்டிங் ஆஃப் தி லாஞ்சிடியூடினல் பார்ஸ் அப்படின்றாங்க சரிங்களா tau v வேல்யூ கிரேட்டர் தென் tau c அப்படின்னா எனக்கு ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வேணும் இப்போது இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அது என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் tau v வேல்யூ லெஸ் தென் tau c அப்படின்னா எனக்கு ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வேணாம் ஆனால் எனக்கு மினிமம் ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வேணும் எதுக்காக டு ஹோல்டிங் ஆஃப் தி பார்ஸ் அண்ட் கிவன் மினிமம் டக்டிலிட்டி டு அவாய்ட் த கிராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் இருக்கு எல்லாமே பார்ப்போம் சரிங்களா ஸோ அந்த ஃபார்முலா என்ன இந்த ஃபார்முலா நிறைய டைம் கேட்டிருக்காங்கப்பா சரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா எஸ் ASV by BSV போடுறத விட்டுட்டு இதை கூட இப்படி கூட போடுவாங்க ஸ்பேசிங் வேல்யூ என்ன வரும்னு சொல்லிட்டு இந்த 0.875 இந்த பக்கம் டிவைட் பை 0.4 கூட 2.75 சம்திங் வரும் சரிங்களா இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க எவ்வளோ அடிச்சு போடணுமோ போட்டுக்கலாம் ASV divided by P into SV greater than or equal to 0.4 divided by 0.87 F இங்கே ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா இந்த FY வேல்யூ என்னதான் கிரேடு கொடுத்துருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிரப்ஸ் 8mm ஸ்டிரப்ஸ் 550 கிரேட் ஆஃப் ஸ்டீல் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் 550 யூஸ் பண்ணாலும் வாட் ஆர் தி கேசஸ் தி FY வேல்யூ ஷுட் நாட் கிரேட்டர் தென் தி 415 அப்படின்றது ரொம்ப முக்கியம் 252 யூஸ் பண்ணால் 250 போட்டுக்கோங்க 415 யூஸ் பண்ணால் 415 போட்டுக்கோங்க 550 யூஸ் பண்ணிங்கன்னா 415 தான் போடணும் ஏன்னா as per கோட் இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 415 போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காரு ஓகேங்களா எஸ் கவனிச்சுக்கோங்க இப்போ next tau v value greater than tau c okay good but tau c value greater than tau c max அப்படின்னா செக்ஷனை வந்து ரீடிசைன் பண்ணணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா எஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷியரில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமே சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே டிசைன் போட விட்டுட்டுனா ஓகே அது ஆக்சுவலாக சம்மில் பார்த்துக்கலான்னு விட்டுருப்பேன் ஓகே எஸ் bu ஃபைன் ஓகே ஓகே இது இப்போதைக்கு இந்த கான்செப்ட் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சம்மு போடும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா எஸ் ஸோ அதனால் அந்த ஃபார்முலா மட்டும் எழுதிடுறேன் ஒரு நிமிஷம் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க எஸ் இப்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படித்தோம் tau v வேல்யூ கிரேட்டர் தென் tau c அப்படின்னா ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வேணும் அப்படின்னு சொன்னீங்க ஓகே இந்த வேல்யூ ஷுட் நாட் கிரேட்டர் தென் tau c மேக்ஸ்னு சொன்னீங்க ஓகே இது கேஸ் நம்பர் 1 ரெண்டாவது என்ன சொன்னீங்க tau v வேல்யூ நாட் கிரேட்டர் தென் tau c அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோ நீடு ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்க சரிங்களா எஸ் கரெக்ட் இதுதான் நமக்கு ரெண்டு கேஸ் தான் அப்போ நோ நீடு ஷியர் மினிமம் ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வேணும் அதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லிட்டீங்க அப்போ இந்த tau c எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வேணும் அதை எப்படி டிசைன் பண்ணுவீங்க அப்போது டிசைன் ஷியர் ஓகேங்களா அப்போ ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அப்போ பாருங்க இப்போ
ஓகேங்களா. அப்போது VUS அப்போது ஷியர் டேக்கன் பை தி ஸ்டிரப்ஸ்னு வச்சுக்கோங்க. சரிங்களா. ஷியர் டேக்கன் பை தி ஸ்டிரப்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். அது எவ்வளோ எடுத்துக்கோ. இப்போ டவ் வி வேல்யூ மைனஸ் டவ் சி. ஓகேங்களா. புரிஞ்சுதா என்னென்னு. இப்போ இந்த டவ் வி வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. ஓகேங்களா. டவ் வி வேல்யூ 1.5 வந்துச்சு. டவ் சி வேல்யூ பேஸ்ட் ஆன் தி பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டீல் அண்ட் கிரேட் ஆஃப் காங்கிரீட்டை வச்சு பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டீல் மீன்ஸ் வாட் லாஞ்சிடியூனல் டென்ஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் நீங்கள் பீமில் எவ்வளோ போடுறீங்க அதை வச்சு கண்டுபிடிச்சிருவீங்க. அப்போ இது ஒரு 1.5, இது உங்களுக்கு ஒரு 0.5 வந்துருக்குதுப்பா. சரிங்களா. அப்போ இது ரெண்டையும் கழிச்சுக்கோங்க. இன்டூ ஃபோர்ஸ் எவ்வளோ வரும், B இன்டூ D. ஓகேங்களா. ஏன்னா இது நமக்கு என்ன டவ் வி ஈக்குவல் டு B இன்டூ D தானே போட்டிங்க. டவ் வி இஸ் ஈக்குவல் டு Vயோட போய் BDன்னு போட்டிங்க. எனக்கு மறுபடியும் BD மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஃபோர்ஸ் கிடச்சிரும். அப்போது இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1.5 அப்ராக்சிமேட்லி 0.5. ஓகேங்களா. வேல்யூ இஸ் 1 நமக்கு வரும். 1 இன்டூ இந்த BD இதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ். சரிங்களா. இதுதான் உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ். முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. இப்போ இந்த ஃபோர்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணணும். யூஸ் ஓகேங்களா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ் 8 mm dia of the rod and 2-legged stirrups. அது என்ன சார் 2-legged stirrups 4-legged stirrupsன்றீங்க அப்படின்றத பார்ப்போம் இப்போ. சரிங்களா. 2-legged stirrups அப்படின்றோம். ஓகேங்களா. எஸ் இங்கே கவனிங்க. ஓகேங்களா. 2-legged stirrups. அப்போ VUS is equal to 0.87 FY AST into D AST V. ஓகேங்களா. D divided by SB. சரிங்களா. எஸ். இப்போ உங்களுக்கு என்ன தெரியும், VUS உங்களுக்கு தெரியும், 0.87 FY உங்களுக்கு தெரியும், ASB எவ்வளோ 8 mm diameter 2-legged stirrupsனு சொல்லிட்டீங்க. D உங்களுக்கு தெரியும். SV வேல்யூ ஸ்பேசிங் மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா முடிஞ்சு. அப்போது நம்பர் ஆஃப் ஸ்பேசிங் நீங்கள் நம்பர் ஆஃப் ராட்ஸ் உங்களுக்கு எவ்வளோன்னு வந்துடும். சரிங்களா. எஸ் நோட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா இந்த இடத்துல சொல்கிறேங்க. ஓகேங்களா. ஒரு பீம் இருக்குது. ஓகே. எஸ் 1 இந்த இடத்துல ராட் பண்ணுறீங்க. ஓகேங்களா. எஸ். இப்போ பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 1 2 அவ்வளோதான்ப்பா. நம்பர் ஆஃப் வெர்டிக்கல் ராட் எத்தனை. சரிங்களா. நம்பர் ஆஃப் வெர்டிக்கல் ராட் எத்தனை இருக்கோ அதுதான் உங்களுக்கு வந்து லெக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒருவேளை எனக்கு எப்படி போட்டாங்க அப்படிங்கும்போது 1 2 3 3-legged stirrups. ஒருவேளை எனக்கு எப்படி ப்ரொவைட் பண்ணிட்டாங்க 1 2 3 4 4-legged stirrups. சரிங்களா. ஒருவேளை எனக்கு எப்படி போட்டிருக்காங்க, எப்படி வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. சரிங்களா. அப்போ 1 2 3 4 ஓகேங்களா 4 5 6. சரிங்களா. அப்போ 6-legged stirrups. சரிங்களா. ஸோ இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெக் நம்பர் ஆஃப் லெக்ஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. சரிங்களா. எஸ். ஸோ இது நம்ம IS 456 பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக இருக்கும். லெக் ஒன்று அந்த இப்போ நிறைய சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 8 mm diameter ஆஃப் ராட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணுறீங்க. ஓகேங்களா. அப்போது ஃபார்முலா நமக்கு SV is equal to 0.87 FY into AST. சரிங்களா. அப்போ AST அப்படிங்கும்போது நமக்கு AST அப்படின்றது எத்தனை லெக்குன்றது. சரிங்களா. AST into D divided by VUS அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேசிங் தெரிஞ்சிடும். அவ்வளோதான்ப்பா. சரிங்களா. இப்போ இந்த ஸ்பேசிங் எடுத்துட்டீங்க, ஃபுல் லென்த்துக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேசிங் ப்ரொவைட் பண்ணால் முடிஞ்சிருச்சு. இதுதான் நமக்கு வந்து ஷியர் டிசைன் அப்படின்றது முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. எஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷியரில் கிரிட்டிக்கல் செக்ஷன் வந்து எங்கே ஆரம்பிக்குது. சரிங்களா. அப்போ கிரிட்டிக்கல் செக்ஷன் ஷியரில் வந்து கிரிட்டிக்கல் செக்ஷன் எங்கே தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இந்த கிரிட்டிக்கல் செக்ஷன் ஃபார் ஷியர் டிசைன் ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்ப்பா. சரிங்களா. எஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வால். சரிங்களா. இட் இஸ் அ பீம் சப்போர்ட்டட் ஆன் தி வால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது லோடு பீரிங் வால் பீம் நம்ம போட்டிருக்கீங்க. அப்போது டி ஃப்ரம் தி ஃபேஸ் ஆஃப் தி வாலில் தான் நமக்கு வந்து கிரிட்டிக்கல் செக்ஷன் இருக்குது. சரிங்களா. இப்போ இது ஒரு தான் நமக்கு வந்து கிரிட்டிக்கல் செக்ஷன். அப்போ இந்த கிரிட்டிக்கல் செக்ஷனுக்கு ஏதாச்சும் நீங்கள் ஸ்பெஷலாக ஏதாச்சும் பண்ணுறீங்களா. எஸ் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் கவனிச்சுக்கோங்க. இப்போது இதுதான்ப்பா என்னுடைய பீம், இது என்னுடைய காலம், இது என்னுடைய பீம். சரிங்களா. காலம் வால் சம்திங். ஓகேங்களா. எஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்பேசிங் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 250 mm எனக்கு வந்துச்சு. சரிங்களா. ஸ்பேசிங் ஆஃப் தி ராட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஃபார்முலா ஓகே டிசைன் ஸ்டிரப்ஸ். ஓகேங்களா. டிசைன் ஷியர் ஆஃப் தி ஸ்டிரப்ஸ் கண்டுபிடிச்சி நான் ஸ்பேசிங் வந்து 250 mm வந்துருச்சு. நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு ஷியர் வந்து எங்கே மேக்ஸிமம், வேர் த ஷியர் இஸ் மேக்ஸிமம் அட் சப்போர்ட். சரிங்களா. அப்போ சப்போர்ட்டில் என்ன பண்ணுவேன், இந்த 250 mm அப்படின்னா 200 mm நான் பண்ணிக்குவேன். அப் டு வாட் டெப்த், அப் டு வாட் டிஸ்டன்ஸ் D வரலும் நான் பண்ணுவேன். சரிங்களா. இப்போ இந்த 400 mm அப்படின்னா எனக்கு 400 mm வரலும் நான் என்ன பண்ணுவேன், ஸ்பேசிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவேன். சரிங்களா. இட் இஸ் அ கிரிட்டிக்கல் செக்ஷன். யூ கோ ஃபார் அப் டு வேர் இஸ் த L/4 வரலும் போகலாம். சரிங்களா. ஒன்றும் தப்பு இல்லை. L/4 வரலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஸ்பேசிங்கை குறைச்சி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சென்டரில் போடும்போது நமக்கு என்ன ஆகும், ஷியர் வந்து 0 ஆயிரும். அப்போ நீங்கள் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ இருந்துச்சோ அது ப்ரொவைட் பண்ணுங்கள். 250 250 மறுபடியும் அந்த பக்கம் சப்போர்ட்டில் போகும்போது கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே. வேர் எவர் த சப்போர்ட் இஸ் தேர்
should be provided for spacing is minimum compared to what is your actual design value. ஓகேங்களா? எஸ். அண்ட் another thing என்னன்னா, நீங்கள் அந்த பிரிட்ஜிலலாம் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? பார்க்கலாம் கூட. இப்போ பாருங்கள், மேலே வந்து பார்த்தீங்கன்னா டெக் ஸ்லாப் இருக்கும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேர்டர் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த கேர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சென்டரில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஐ செக்ஷன் மாதிரி இருக்கும்பா. சரிங்களா? சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐ செக்ஷன் மாதிரி இருக்கும். அதனுடைய எண்டு வர வர பாருங்கள் அப்படியே ரெக்டாங்குலர் செக்ஷனாக மாதிரி இருக்கும். சரிங்களா? அதை எப்படி பண்ணியிருப்பாங்க, டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம் ஐ செக்ஷன் போட்டு காட்டிடுறேன். எஸ், இப்படி இருக்கும். சரிங்களா? இப்படி தான் போயிட்டுருக்கும், இப்படி தான் போகும் ஐ செக்ஷனு. இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் L/4 டிஸ்டன்ஸ் உள்ள எப்படி இருக்கும் அப்படின்னா இது எல்லாமே அப்படியே ரெக்டாங்குலராக இருக்கும். நீங்கள் பாருங்கள், பிரிட்ஜில் எந்த பிரிட்ஜ் வேணாலும் பாருங்கள். சரிங்களா? எஸ், அது கீழே இருக்க கேர்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு ஒரு 30 மீட்டர் வச்சுக்கோங்களேன். 30 மீட்டரில் L/4. ஓகேங்களா? அப்போது ஒரு 7 மீட்டர் ஆர் 40 மீட்டர். ஓகே, 40 மீட்டர் 10 மீட்டர் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெக்டாங்குலர் செக்ஷன் மாதிரி L/4 டிஸ்டன்ஸ் ஒரு ரெக்டாங்குலர் ஃபுல் ரெக்டாங்குலராக இருக்கும். அது கீழே போக 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 பாருங்கள் உங்களுக்கு ஐ செக்ஷனாக இருக்கும். ஏன்னா ஐ செக்ஷன் இஸ் குட் இன் பெண்டிங். ஓகேங்களா? அது இல்லாமல் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ஐ செக்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. சப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் செக்ஷன் கேரிங் த மோர் ஷியர் கம்பேர்ட் டு ஐ செக்ஷன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெக்டாங்குலர் செக்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டிரப்ஸும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கமாக போடுறதுக்கு ரெக்டாங்குலர் செக்ஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? எஸ், எங்கேயாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேர்டர் கேஸ்ட் பண்ணிட்டு இருங்க, ப்ரிகாஸ்ட் கேர்டர்ஸ் எங்கேயாச்சும் வந்து கேஸ்ட் பண்ணி, ப்ரிகாஸ்ட் பீம் தான். ஓகேங்களா? அதை வந்து கேர்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அது எங்கேயாச்சும் கேஸ்ட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? எஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்ப்பா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பீம் காலம் கனெக்ஷன். ஓகே, பீம் காலம் கனெக்ஷன் ஆல்சோ இட்ஸ் டி ஃப்ரம் தி ஃபேஸ் ஆஃப் தி காலம் ஆர் ஃபேஸ் ஆஃப் தி வால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃப் தி காலமே நமக்கு வந்து கிரிட்டிக்கலான செக்ஷன். பிராக்கெட் கனெக்ஷனுக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, அது எழுதலையா? ஓகே, ஒரு பிராக்கெட் கனெக்ஷன். ஓகேங்களா? ஒரு பிராக்கெட் பீம் இருக்குது. ஓகே, ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராக்கெட் கனெக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃப் தி காலம் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் செக்ஷன். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டரி பீம் அப்படின்றோம். அது என்ன சார் செகண்டரி பீம் சொல்கிறீங்க? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃப் தி காலம் அப்படின்னு தான் நமக்கு வந்து செகண்டரி பீம்லேயும் நமக்கு கிரிட்டிக்கல் செக்ஷன். என்ன அப்படின்னா இதுதான் என்னுடைய ஒரு போர்ட்டல் ஃப்ரேம். சரிங்களா? இங்கேருந்து எனக்கு ஒரு பீம் இப்படி போகுது. ஓகேங்களா? இங்கேருந்து எனக்கு ஒரு பீம் போகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோடிங் ஆக்ட் ஆகுது. உங்களுக்கு இந்த லோடு ஆக்ட் ஆகும்போது உங்களுக்கு இந்த இடத்துல என்ன நடக்கும்? இது லோடு, இந்த பீம் உங்களுக்கு பெண்ட் ஆகும். இந்த பெண்டிங் வந்து இது வந்து நடக்கிற பெண்டிங் வந்து உங்களுக்கு Z டைரக்ஷன் நடக்குது. சரிங்களா? அப்போ பெண்டிங் மூமெண்ட் MZ. அந்த பெண்டிங் மூமெண்ட் MZ நீங்கள் வந்து X டைரக்ஷனில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்து இடத்துல டார்ஷனாக மாறிடும். டார்ஷன் Z டைரக்ஷன் அப்படின்னு வந்துடும். டார்ஷன் ZX ஈக்குவல் டு டார்ஷன் XZ அப்படின்னு நமக்கு வந்துடும். சரிங்களா? எஸ், இது நம்ம டார்ஷனில் படிப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்குது? இந்த இடத்துல செகண்டரி பீம்னா உங்களுக்கு XX தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன்ஸ் ஃபேஸ் ஆஃப் தி காலம் தான் உங்களுக்கு கிரிட்டிக்கலான செக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ எண்ட் ஆஃப் தி பீம். ஓகேங்களா? போத் சைடு எண்ட் ஆஃப் தி பீம் இஸ் வெரி கிரிட்டிக்கல். ஸோ நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்துல ஸ்பேசிங்கை வந்து கம்மி பண்ணுறது நமக்கு பரவாயில்லாம் அப்படின்றது. ஓகே, எஸ், டு ரெடியூஸ் தி ஷியர், அது மீன்ஸ் இன்க்ரீசிங் தி கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? த மினிமம் ஏரியா ஆஃப் தி ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ASB greater than ASB divided by BSB. ஓகேங்களா? AST or ASB ன்னு போட்டாலும் தப்பு இல்லை. ஓகேங்க? ASB divided by P into SB greater than or equal to 0.4 divided by 0.87 FI. கோடு புக்கில் ASB தான் இருக்கும். சரிங்களா? AST. ஓகே, இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷியர் தான். அப்போ ஷியர் அப்படின்னா நம்ம எடுத்தோம் 2 legged stirrups 8 mm diameter. ஓகேங்களா? மினிமம் 8 mm diameter, அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ இது என்ன ரீசனுக்காக நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ the minimum shear reinforcement to avoiding the sudden failure and providing ductility அப்படின்றோம். 1 horizontal crack and shrinkage control இருக்குங்க. reduce the torsional effect அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அந்த torsion effect directly proportional to stirrup spacing. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? torsional effects directly proportional to stirrup spacing. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். stirrup spacing increasing, torsion increasing. stirrup spacing decreasing, torsion decreasing. why? because of நெருக்கமாக இருக்கிறதுனால நமக்கு என்ன அர்த்தம்? torsion வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்ன்ற மீனிங். இப்போ செகண்டரி பீமில் பார்த்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான்ப்பா. சரிங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, பாண்ட் ஆங்கரேஜ் அண்ட் டெவலப்மெண்ட் லென்த் ரொம்ப 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 முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். பை சிக்மா எஸ்டி 4 times of tau BD. இந்த கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. எந்த எக்ஸாம் வேணால் நீங்கள் எழுதுங்க. சரிங்களா? டிஆர்பி எழுதினாலும் சரி, கேட் எழுதினாலும் சரி, TNPSC எழுதினாலும் சரி, JE எழுதினாலும் சரி, JD எழுதினாலும் சரி, இந்த கொஸ்டின் பேப்பரு இந்த கொஸ்டின் இல்லாத இந்த கான்செப்ட் கொஸ்டின் இல்லாத கொஸ்டினே நமக்கு இருக்காது. சரிங்களா? எஸ். மினிமம் அது கூட கேட்பாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, இந்த ஒரு கொஸ்டின் கூட இருக்கும். சரிங்களா? எஸ்.
பாண்ட் ஆங்கரேஜ் அண்ட் டெவலப்மெண்ட் முதல்ல இதில் என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம் சரிங்களா. முதல்ல பாண்ட் அதாவது நம்ம ராடு என்ன ராடு நம்ம யூஸ் பண்ணுறோம் டிஎம்டி தெர்மோ மெக்கானிக்கலி ட்ரீட்டட் பார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த ராடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேவிங் சம் கிரிப் லென்த்து நமக்கு இருக்குது ஓகே அதை தான் நம்ம பாண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த கிரிப் லென்த் தான் நமக்கு பாண்ட் ஓகேங்களா. ஸோ அந்த கிரிப் லென்த் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரத்துக்கு இருக்குன்றதை நமக்கு டெவலப்மெண்ட் லென்த் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த ஆங்கரேஜ்ன்றது என்ன சார் அப்படின்றனா இட் இஸ் it is a minimum length resistance of the or carrying of the tension force அப்படின்றத anchorage length அப்படின்னு சொல்லிட்டு இஸ் anchor அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா. anchoring rod anchors rod அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. சேம் கான்செப்ட் தான் இங்கே. ஓகே அப்போ இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் பா. கேட் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் இந்த ஷியர் பாண்ட் ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி வேரி ஆகுதுன்னு கேட்டாங்க. இது அப்படியே அந்த டயக்ராம் கொடுத்து கேட்டிருந்தாங்க ஓகேங்களா. அது பாண்ட் ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி வேரி ஆகுதுன்னு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. இப்படி தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகுது ஓகே. இது நால் லீனியர் தான் நமக்கு வந்து வேரி ஆகுது. எண்டில் 0 சப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எண்டில் வந்து மேக்ஸிமமாக இருக்கும் ஓகேங்களா. ராடோட எண்டில் 0 ஓகே காங்கிரீட்டோட எண்டில் வந்து மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். பி மேக்ஸிமம். அப்போ இந்த டிசைன் என்ன பண்ணுவீங்க ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸில் எது மினிமமாக இருக்கும் மினிமம் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றோம். எதுக்கு ஏன்னா மினிமம் ரெசிஸ்டன்ஸ் டிசைன் பண்ணால் தான் லோடு வந்து மேக்ஸிமம் இருந்தாலும் நமக்கு என்ன பண்ணும் கேரி பண்ணுறது தான் மேனிங் ஓகேங்களா. டவு பிடி அண்டு சிக்மா எஸ்டி ஃபோர்ஸ் மினிமம் தான் நம்ம வந்து டிசைன் பண்ணணும். மினிமம் ஆஃப் தி டென்ஷன் ஃபோர்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ் அப்போ அதோடைய ஃபார்முலா என்ன சார் இதுக்கு டெரிவேஷனே இருக்குப்பா சரிங்களா. அதோட லென்த் இன்டூ பெரிமீட்டர் பை டிஎல் இன்டூ நம்பர் ஆஃப் ராட் இன்டூ டிசைன் பாண்ட் ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை சரிங்களா. எஸ் ஸோ development length is equal to pi sigma st 4 times of the tau bd அப்படின்னு நம்ம சொல்லுவோம். pi sigma st 4 times of tau bd ஓகேங்களா. ஸோ இதோட டெரிவேஷன் போகணும் அப்படின்னா இப்போ பாண்ட் ஸ்ட்ரெஸ் tau bd இப்போ tau bd அப்படின்றது நமக்கு என்னது இதை சுற்றி இருக்கிறதா நமக்கு பாண்ட் இந்த ராடோ சுற்றி இருக்கிறதா இப்போ பாண்ட் ஸ்ட்ரெஸ். அப்போ சுற்றி இருக்கிறதா யார் அவர் பெரிமீட்டர் பை டி. அப்போ யாரை டிபெண்ட் பண்ணியிருக்காரு அவர் பை டி இன்ட்டு லென்த் டிபெண்ட் பண்ணியிருக்காரு ஓகேங்களா. பை டி எல். அப்போ இவர் யார் இவர் தான் சிக்மா எஸ்டி டென்ஷன் ஃபோர்ஸ் சிக்மா எஸ்டி இன்ட்டு ஃபோர்ஸ் ஏரியா பை டி ஸ்கொயர் டிவைடட் பை 4 ஓகேங்களா. இது எல்லாத்தையும் நீங்கள் கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா பை கேன்சல் டிடி கேன்சல் எல்னு தானே உங்களுக்கு வேணும். அப்போ கீழே கொண்டு வந்து டவு பிடி 4 டைம்ஸாக டவு பிடி எல்லாம் வந்துருச்சா சேம் இன்டூ என்னன்னு வரும் நம்பர் ஆஃப் ராட் அப்படின்னா அந்த இடத்துல என்னன்னு போட்டு பண்ணிட்டான் ஓகே. எஸ் சேம் அதில் இருந்து அந்த கான்செப்ட் தான் நமக்கு ஃபார்முலா வந்துச்சு பை சிக்மா எஸ்டி 4 டைம்ஸாக டவு பிடி. இதில் பைன்றது டயாமீட்டர் ஆஃப் ராட் சிக்மா எஸ்டின்றது பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் ஆர் 0.87 FI yield stress கூட நம்ம போட்டுக்கலாம். டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ஸ்டீல் அப்படின்னு போட்டுக்கலாம் ஓகேங்களா. டவு பிடி தான் டிசைன் பாண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி காங்கிரீட். ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம கொஸ்டின் இதை நீங்கள் மனப்பாடமே பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்க. சில டைமில் கொடுக்குறாங்க சில டைமில் கொடுக்குறது இல்லை. அப்போ கிரேட் ஆஃப் காங்கிரீட் ஓகேங்களா. M20ல் ஆரம்பித்து அந்த பக்கம் M20 25 30 35 40 அண்ட் எபோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. 1.2 1.4 1.5 1.7 1.9 அண்ட் எபோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. 140 சாரி M40 அண்ட் எபோ 1.9 அவ்வளவுதான் முடிஞ்சு. திஸ் வேல்யூ ஓகேங்களா எபோ கிவன் வேல்யூ இந்த வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா சூட்டபிள் given value is the above value is ms bar in tension ஓகேங்களா. ஒரு மைல்டு ஸ்டீல் பார் டென்ஷன்ல இருக்குது அப்படின்னா மட்டும் தான் அந்த வேல்யூ நமக்கு யூஸ் பண்ணணும் சரிங்களா. ஓகே இதே ஒரு மைல்டு ஸ்டீல் பார் கம்ப்ரஷன்ல இருந்தா என்ன பண்ணுவீங்க கேக்குறீங்க. ஓகே எஸ் இதே வந்து மைல்டு ஸ்டீல் பார் கம்ப்ரஷன்ல இருந்தா அந்த வேல்யூ வந்து 25% இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். எந்த வேல்யூவை 1.25 இருக்கு உங்களுக்கு சரிங்களா. அப்போ 1.25 இன்டூ 1.25 நினைக்கிறோம் 25% இன்க்ரீஸ் பண்ண சொன்னீங்களா. இன்க்ரீஸ் பண்ணிட்டோமா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு சரிங்களா. எஸ் இதுதான் நமக்கு வந்து கான்செப்ட். அப்போ நமக்கு இது ரெண்டு மல்டி பண்ணிக்க வேண்டியது தான். எம்எஸ் பார் இன் டென்ஷன் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் வேல்யூ. எம்எஸ் பார் இன் கம்ப்ரஷன் கேட்டாங்கன்னா 25% இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. இதே HYST பார்ஸ் அப்படின்றோம். HYST பார்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 60% வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். என்ன ரீசன் சார் எம்எஸ் பார்ல எங்களுக்கு கிரிப்பே இருக்காது மெக்கானிக்கல் பாண்ட் இருக்காது ஃப்ரிக்ஷனல் பாண்ட் இருக்காது சரிங்களா. பட் ஆனால் HYST பார் அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து டீட்டட் பார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. அதில் வந்து கிரிப் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெவலப்மெண்ட்லேருந்து அதிகம் தேவையில்லை. பாண்ட் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் 60% வந்து எங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. எஸ் ஓகே இது வந்து HYST பார்ஸ் இன் டென்ஷன் ஜோன். HYST பார்ஸ் இன் கம்ப்ரஷன் ஜோன் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கவனிங்க 100% இன்க்ரீஸ் பண்ணணும். இது கோடு புக்லேயே கிடையாது சரிங்களா. எஸ் இந்த 100% இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்றது கோட் புக்கில் கிடையாது. எப்படி ஆச்சுன்னு சொல்கிறேன் இருங்க. அதாவது எம்எஸ் பார் இன் கம்ப்ரஷன் ஜோன் ஓகேங்களா. இப்போது பார் வந்து கம்ப்ரஷன் ஜோனில் யூஸ் பண்ணோன்னா என்ன நடக்கும் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும் 25% இன்க்ரீஸ் பண்ணுறீங்க சரிங்களா. எஸ் ஓகே கம்ப்ரஷன் ஜோனுக்கு 25%. நெக்ஸ்ட் HYST பார்ஸ் இன் டென்ஷன் ஜோன். ஓகே இதெல்லாம் HYST பார்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் பார் கம்ப்ரஷன் ஜோனுக்கு 25% இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க. அடுத்து HYST பார்ஸ் யூஸ் பண்ணுறதுனால எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும் 60% வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் சரிங்களா. எஸ் அப்போ 1.6 இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 200 வரும். 1.6 இன்ட்டு 2.5 அப்படின்றது. அப்போ 1.2 இன்ட்டு
2னு ஒரு ஃபேக்டர் உங்களுக்கு மல்டிபிள் ஆகுது கரெக்டா எஸ் அப்போ 2னா நமக்கு என்ன அர்த்தம் 100 ஓகேங்களா ஸோ 100% இன்க்ரீஸ்னால நமக்கு என்ன அர்த்தம் இன்னொரு 100 போடுவீங்க கரெக்டா ஸோ அதனால வந்து 200% நமக்கு வந்து சரி 100% நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது மல்டிபிளில் 200 பட் நமக்கு இன்க்ரீசிங் வந்து பார்த்தீங்கன்னா 100% ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் பா புரிஞ்சுது இல்லைங்களா எம்எஸ் பார் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஹெச்ஓஎஸ்டி பார் எம்எஸ் பார் யூஸ் பண்ணுறோம் கம்பேரிசன் ஜோனில் 25% ஹெச்ஓஎஸ்டி பார் யூஸ் பண்ணால் 60% ஹெச்ஓஎஸ்டி பார் இன் கம்பேரிசன் ஜோனில் யூஸ் பண்ணால் 100% இன்க்ரீஸ் பண்ணணும் மீன்ஸ் HOST பாருக்கு 1.6 கம்பரேஷன் பாருக்கு மறுபடியும் 1.25 இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு பாண்ட் ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்கு ஓகேங்களா அப்போ பாண்ட் ஸ்ட்ரென்த் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டில் கொடுத்து நாங்கள் என்ன தான் பண்ணுறது டயாமீட்டர் ஆஃப் ராடை வந்து சின்னதாக யூஸ் பண்ணுங்கள் ஸ்மாலர் டயாமீட்டர் ஆஃப் ராட் அண்டு நம்பர் ஆஃப் பார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோர் நம்பர் ஆஃப் பார்ஸ் அண்டு மோர் நம்பர் ஆஃப் நோட் பண்ணிச்சு மோர் நம்பர் ஆஃப் பார்ஸ் குட் ஃபார் பாண்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா நமக்கு என்ன சொல்கிறோம் டவு பிடி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பார்ஸ் என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக டெவலப்மெண்ட் உங்களுக்கு கம்மியாகும் ஏன்னா எண்ணிக்கையில் வந்துடும் இல்லைங்களா எஸ் அண்டு டயாமீட்டர் ஆஃப் பார்ஸ் பாருங்கள் 5 சிக்மா எஸ்டி டயாமீட்டர் ஆஃப் பார்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டெவலப்மெண்ட்டில் இருந்து உங்களுக்கு கம்மியாகும் திஸ் இஸ் ஃபார் குட் அண்ட் எக்கனாமிக்கல் ஆல்சோ ஓகேங்களா எஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளைசிங் ஆஃப் தி பார்ஸ் அப்படின்றோம் சரிங்களா அது என்ன சார் ஸ்ப்ளைசிங் ஆஃப் தி பார்ஸ் ஓகே கவனிங்க என்ன அப்படின்னா ஸோ இன் மார்க்கெட் ஓகேங்களா இது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்த்துருக்கோம் இன் மார்க்கெட் 25 mm less than 25 mm diameter of rod availability length நமக்கு எவ்வளோப்பா 12 மீட்டர் கரெக்டா எஸ் இதே வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் than 25 mm diameter of rod அப்படின்னா நமக்கு 6 மீட்டர் அவைலபிலிட்டி ஆக்சுவலாக அதுவும் 12 மீட்டர் தான் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம லாரியில் போட்டு எடுத்துகிட்டு பெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியாது சொல்லிட்டு நம்ம 6 மீட்டரை கட் பண்ணி கொடுத்துட்றாங்க ஓகேங்களா இப்போ என்னுடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா 12 மீட்டர் ஓகேங்களா காலம் ஆர் பீம் வாட் எவர் ஓகேங்களா ஸ்லாப் சம்திங் ஓகே இப்போ நான் என்ன பண்ணணும் இன்னொரு 6 மீட்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கனெக்ட் பண்ணணும் சரிங்களா 6 வந்து 18 மீட்டர் ஒரு 12 மீட்டரையும் ஒரு 6 மீட்டரையும் நான் கனெக்ட் பண்ணணும் சரிங்களா இந்த கனெக்ஷனுக்கு பேர் தான் ஸ்ப்ளைசிங் ஆர் லேப்பிங் அப்படின்றாங்க சரிங்களா ஒன் மார்க் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா டயாமீட்டர் ஆஃப் தி ராட் கிரேட்டர் than 36 mm should not lapping அப்படின்னு சொல்கிறோம் should not lapping or should not splicing நெக்ஸ்ட்டு ஓகே சார் அப்போ என்ன தான் பண்ணுறாங்க வெல்டிங் பண்ணிங்க அதுக்கு அப்படின்றாங்க சரிங்களா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெல்டிங் பண்ணுங்கள் ஏன்னா அப்படின்னா டயாமீட்டர் அதிகமாக இருக்கும்போது எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கான்டாக்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் ஈஸியாக ஸ்லிப் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது ஸோ அதனால் கிரிப் ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வெல்டிங் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ டயாமீட்டர் அதிகமான எங்களுக்கு ஏரியா சர்ஃபேஸ் அதிகமாக தான் இருக்கும் இதுவும் டயாமீட்டர் 6 mm இதுவும் 36 mm டயாமீட்டர் இதுவும் 36 இங்கே பாருங்கள் கான்டாக்ட் ஏரியா எப்படி இருக்குது கம்மியாக இருக்குது அப்போ இது ஒரு 8 mm டயாமீட்டர் இது ஒரு 8 mm டயாமீட்டர் எப்படி இருக்குது பாருங்கள் கான்டாக்ட் ஏரியா ஓகேங்களா ஸோ நோ ப்ராப்ளம் 8 mm அப்படிங்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதில் நம்ம வந்து லேப்பிங் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா பைண்டிங் பண்ணிவிடுவோம் ஸோ அதனால் ஸ்ட்ரென்த் நமக்கு 36 mm அப்படிங்கும்போது நமக்கு என்ன செல்ஃப் வெயிட் நமக்கு தாங்க ஸோ அதனால் வெல்டிங் இங்கே பண்ணிவிடுங்க அப்படின்றாங்க ஓகே நவடேஸ் கப்ளர் அது ஜாயினிங் நிறைய வந்துருச்சு ஓகே பட் ஆஸ் பர் ஐஎஸ் ப்ரொவிஷன் கிரேட்டர் than 36 mm அப்படிங்கும்போது வெல்டிங் பண்ணுங்க அப்படின்றாங்க ஒன் மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா எஸ் ஓகே அப்போ ஸ்ப்ளைசிங் ஆஃப் பார்ஸ்னா என்ன த ஜாயினிங் ஆஃப் 2 bars and increasing the length of the rods to standard length to desired length அப்படின்றோம் okay the rod length increasing to standard length to desired length இதுதான் general definitions ஓகேங்களா to increasing the length of the rods or joining of the okay and joining of the 2 rods with respect to standard length to desired length அப்படின்னு நாம சொல்லுவோம் சரிங்களா ஓகே அப்போ இதுக்கு ஏதாச்சும் ஸ்டாண்டர்ட் கேஸ் இருக்கா சார் எஸ் இருக்கு ஓகேங்களா டைரக்ட் டென்ஷன் அப்படின்னு நாம சொல்றோம் ஓகே இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ராடு எனக்கு டைரக்டா டென்ஷன் தான் இருக்குது ஓகேங்களா அப்படிங்கும்போது இந்த 2 ராடு நீங்க கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா 2 times of LD or 30 mm diameter of the rod அப்படின்றோம் 2 times of LD or 30 mm diameter of the 30 times diameter of the 30 times mm கிடையாது 30 times diameter of the rod அப்படின்றோம் இது which one is greater இது எல்லாமே எது வந்து அதிகமாகுதும்பா சரிங்களா இது டைரக்ட் டென்ஷன் கேஸ் அப்போ பெண்டிங் டென்ஷன் அப்போ பெண்டிங் டென்ஷன் என்ன சார் ஒரு பீம் இருக்கு ஓகேங்களா லோட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு இப்போ சடனாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பீம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ராடு ஆக்சுவலாக இந்த இடத்துல ஸ்ப்ளைசிங் பண்ணுறதும் எந்த இடத்துல மினிமம் ஷியர் எங்கே இருக்குதோ மினிமம் பெண்டிங் பண்ணுறதோ அந்த இடத்துல ஸ்ப்ளைசிங் பண்ணுவீங்க சென்ட்ரல் கொண்டு வந்து ஸ்ப்ளைஸ் பண்ணிடக்கூடாது சரிங்களா எஸ் அதுவும் இருக்குது படிப்போம் அப்போ இந்த இடத்துல பெண்டிங் டென்ஷன் வருது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 30 times diameter and LD அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா which one is greater டைரக்ட் டென்ஷன் அப்போ காலமாக இருந்துச்சுன்னா அப்போ 24 இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்க கொஸ்டின்ப்பா ஓகேங்களா காலமாக இருந்துச்சுன்னா 24 times diameter and LD which one is greater இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சரிங்களா எஸ் ஸ்ப்ளைசிங் பார் முடிஞ்சிருச்சா ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட் ஓகேங்களா பாண்டு
டீட்டெயிலிங் என்ன நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ பாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கண்டிஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சரல் பாண்ட் அண்டு ஆங்கரேஜ் பாண்ட், டென்ஷன் பாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, ஆங்கரேஜ் பாண்ட் ஆர் டென்ஷன் பாண்ட். இப்போ வந்து ஓகே, ஸோ இந்த எல்லாமே நமக்கு பேஸ்ட் ஆன் த ஷியர் டிசைன் பாண்ட் ஸ்ட்ரெஸ் பேஸ் பண்ணி தான். அப்போது பெண்டிங்லேருந்து பாண்ட் ஸ்ட்ரெஸ் எப்படி சார் வருது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா, எஸ் எக்ஸ் மீதத்தில் உங்களுக்கு பெண்டிங் ஒன்று தெரியுமா, எம்மா. ஓகே, அப்போது திஸ் வேரியேஷன் ஆஃப் தி ஷியர் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் வேரியேஷன் ஆஃப் தி பெண்டிங் ஒன் வித் ரெஸ்பெக்ட் டு சம் டிஸ்டன்ஸ் வாட் rate of change of bending moment is known as shear force. ஸ்ட்ரென்த் மெட்டீரியல் படிச்சிருக்குமா? எஸ். அப்போ இது shear force கன்வெர்ட் பண்ணி அது லென்த்தை கண்டுபிடிங்க. 2 ஆங்கரேஜ் லென்த், அப்போ டைரக்ட் shear force அது. ஓகேங்களா, டைரக்ட் shear force சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது லோடு உங்களுக்கு கிடைச்சிடும். அப்போ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் லோடு உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அப்போ இதை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஆங்கரேஜ் லென்த். இது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பேசிக். சரிங்களா, அவ்வளோதான். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹூக்குப்பா. ஓகே, அந்த பாண்டோட ஹூக். அப்போது ஒரு ஆங்கரேஜுக்கு ஓகே தனித்தனி வந்துடும். இப்படி ஒரு ஆங்கரேஜுக்கு ஹூக் எப்படி, ஸ்டிரப்ஸ்க்கு எப்படி ஹூக் வளைப்பீங்க, ப்ளஸ் பெண்டிங். ஓகேங்களா, பெண்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் ஹூக் வளைப்பீங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதிரி கொஸ்டின். இதில் காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், 90 டிகிரிக்கு நீங்கள் எதை பெண்ட் பண்ணாலும் 8 டைம்ஸ் டயாமீட்டர் ஆஃப் பார்ஸ். 90 டிகிரி தான் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். 90 டிகிரி 8 டைம்ஸ் டயாமீட்டர் ஆஃப் பார், போத் பெண்டிங்காக இருந்தாலும் சரி அண்டு ஷியராக இருந்தாலும் சரி. ஓகேங்களா, எஸ். இப்போ 90 டிகிரிக்கு ஹூக்கு வளைக்கிறீங்க. ஓகேங்களா, அப்போ 90 டிகிரி ஹூக்கு வளைக்கிறீங்க. ஓகே, இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் மறந்துட்டேன். 90 டிகிரி ஊக்கு வளைக்கிறீங்க. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் தி ராடுங்கன்னா 8 டைம்ஸ் டயாமீட்டர் ஆஃப் தி ராட் அப்படின்னு சொல்கிறேன். 8 டைம்ஸ் டயாமீட்டர் மினிமம் இருக்கணும். ஓகேங்களா, ஜென்ரலாக சைட்டில் பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா, 90 டிகிரிக்கு. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 135 டிகிரிக்கு 135 டிகிரி ஒன்னா 6 டைம்ஸ் டயாமீட்டர். அப்போ ஆங்கிள் வந்து இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு ஹூக்கோட லென்த்து குறைஞ்சிக்கிட்டே வருது. என்ன அர்த்தம், ஏன்னா உங்களுக்கு நல்லா கிரிப்பு கொடுக்குது. சரிங்களா, 1893 ஓகேங்களா, ஐஎஸ் 1893 எர்த்குவேக் கோடு படி 135 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா எர்த்குவேக் ரெசிஸ்டன்ஸ் பில்டிங்க்கு ஹூக்கு வந்து ஸ்டாண்டர்டு ஹூக்கு வந்து பார்த்தீங்கன்னா 135 டிகிரி. ஓகேங்களா, ஆர் 45 டிகிரின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கொஸ்டின். 135 டிகிரி ஆர் 45 டிகிரி அங்கேயே கொடுக்கணும், தனியாக 45 டிகிரி கொடுக்க மாட்டாங்க, ஆர் 45 டிகிரின்னு கொடுத்துரும். ஓகே, எஸ். இப்படி இப்போ இதை எடுத்தால் 45 டிகிரி, இதை எடுத்திங்கன்னா 135 டிகிரி. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. இதெல்லாம் எங்கே கிடையாது. சரிங்களா, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரிலாம் யாரும் நம்ம பண்ணுறது கிடையாது. 180 டிகிரி ஃபார் 4 டைம்ஸ் டயாமீட்டர். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம்பா. ஓகேங்களா, பட் 90 டிகிரி அப்படிங்கும்போது 8 டைம்ஸ் டயாமீட்டர்ஸ் காமன். ஓகே, எஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்க்கு ஒரு நம்ம லென்த் பார் கொடுக்குறோம். இப்போ ஒரு பீம் பார் நம்ம போட போகிறோம். அப்போ எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன அப்படி ஹூக் மாதிரி நம்ம யூ டைப் வளைப்போம். யூ டைப் ஹூக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டைப் ஆஃப் ஹூக். அது வந்து பார்த்தீங்கன்னா 16 டைம்ஸ் டயாமீட்டர் ஆஃப் பார்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். எத்தனை டைம்ஸ், 16 டைம்ஸ். ஸ்டாண்டர்ட் டைப் ஆஃப் ஹூக் என்னன்னு கேட்பாங்க, யூ டைப் ஹூக். அப்போ எவ்வளோ பெண்ட் பண்ணுவீங்க, 16 டைம்ஸ் டயாமீட்டர் ஆஃப் பார்ஸ் இன் தி பெண்டிங் ஆங்கரேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, இதே 45 டிகிரிக்கு வளைச்சிங்க அப்படின்னா அப்போ கிராங்க் அடிக்கிறீங்க. 45 டிகிரி கிராங்க் அடிச்சிங்கன்னா 4 டைம்ஸ் டயாமீட்டர் ஆஃப் பார்ஸ் இருக்கணும். 90 டிகிரி அடிச்சிங்கன்னா 8 டைம்ஸ் டயாமீட்டர் ஆஃப் பார்ஸ் அப்படின்னு இருக்கணும். அப்போ அடுத்து 180 டிகிரி 135 டிகிரிக்கு வளைக்கிறீங்க. ஓகேங்களா, 135 டிகிரி வளைச்சிங்க அப்படின்னா 12 டைம்ஸ் டயாமீட்டராக இருக்கணும். சரிங்களா, இப்போ என்னன்னா ஒவ்வொரு 45 டிகிரிக்கு 4 நாளாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும்பா. 45 அப்படிங்கும்போது 4, 90 டிகிரி அப்படிங்கும்போது 8, ஓகேங்களா, 135 அப்படிங்கும்போது 12, ஓகேங்களா, 180 அப்படிங்கும்போது உங்களுக்கு 16. சரிங்களா, எவ்ரி 45 டிகிரிக்கு 4 இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கும். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பண்டிலிங் ஆஃப் தி பார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின்ப்பா. சரிங்களா, பண்டிலிங் ஆஃப் தி பார்ஸ். ஓகே, ஸோ இந்த தெர்மல் பவர் ஸ்டேஷன், நியூக்ளியர் பிளான்ட்டு, சூப்பர் அலாய் பிளான்ட்டு, ஒரு ஃபர்னஸ் வால் கன்ஸ்ட்ரக்ஷன், அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு, ஹெவி கான்க்ரீட்டே உள்ளே போகாத முடியும் அவ்வளோ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கும். அது இல்லாமல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டயாமீட்டர் ஆஃப் ராடும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. 36 mm டயாமீட்டர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, 32 mm தான் நீங்கள் போகணும். சரிங்களா, பண்ட்லிங் ஆஃப் பாஸ் அவங்களாம் பண்ண முடியாது அப்படிம்பாங்க. சரிங்களா, அப்போ என்ன பண்ணுவோம், பண்ட்லிங். ஓகேங்களா, பண்ட்லிங் ஆஃப் பாஸ் 32 mm. அப்போ என்ன பண்ணுவோம், 2 ராடாக போட்டு கட்டுங்க, 3 ராடாக போட்டு கட்டுங்க அப்படிம்போம். சரிங்களா, ஸோ அப்போ அந்த பண்ட்லிங் ஆஃப் பார்ஸ்னால் நமக்கு என்ன எஃபெக்ட் அப்படின்னா என்ன, அப்போ அந்த பண்ட்லிங் ஆஃப் பார்ஸ் போடும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, எஸ். பண்ட்லிங் ஆஃப் பார்ஸ், 2 or more number of bars bundled are provided in compression or tension zone அப்படின்றோம். சரிங்களா, அதாவது 2 இல்லைன்னா 3 ராடை வந்து பார்த்தீங்கன்னா கட்டிடுறோம். ஓகேங்களா, கட்டிட்டு அந்த ராடை வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஜோன், கம்ப்ரெஷன் ஜோன் எங்கே வேணாலும் உங்களுக்கு எங்கே வேணும் ஸ்கின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் ப்ரொவைட் பண்ணாலும் நம்ம இப்போ ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகேங்களா, டிபெண்டிங் அப்பான் தி லோடு கேரிங் கெப்பாசிட்டி அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் டென்ஷன் ஸ்டீல். ஓகேங்களா, எஸ், பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டீல். அப்போது சரி சார் இப்படி நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம். அப்போ அந்த ப்ரொவைட் பண்ணாலும் நமக்கு என்ன நடக்குது, கிரிப்போட லென்த்து நம்ம குறைஞ்சி போயிடுது. சரிங்களா, அதாவது
இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ராடை வந்து எம்ப்ராய்டர் பண்ணுறீங்க சரிங்களா. இப்போ இந்த காங்கிரீட் வந்து பாருங்கள், ஒரு ராடு வந்து எம்ப்ராய்டர் பண்ணோன்னே இந்த ஃபுல் ஏரியாவும் இந்த காங்கிரீட்டோட கான்டாக்ட் சர்ஃபேஸ் ஸ்ட்ரென்த்தில் இருக்குது கரெக்டாக. எஸ், இது ஃபுல் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் ஸ்ட்ரென்த்தில் இருக்குது. இப்போது இது கூட இன்னொரு ராடை போட்டு விட்றீங்கப்பா. இன்னொரு ராடை போட்டு நமக்கு என்ன அர்த்தம், இங்கே கான்டாக்டில் இருக்காரு, இங்கே கான்டாக்டில் இருக்காரு, ஆனால் இந்த இன்பிட்வீனில் பாருங்கள் கான்டாக்ட் கம்மியாகிடுச்சா. அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணி விட்ருங்க, டெவலப்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்ருங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா. இன் பண்ட்லிங் ஆஃப் பார்ஸ் the development length LD increasing, ஓகேங்களா, LD increasing some x percentage with respect to number of the bars அப்படின்ற. ஓகேங்களா, 2 number of bars, 2 number of bars இருந்துச்சு அப்படின்னா 10%, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 10% இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க சரிங்களா. எஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 நம்பர் ஆஃப் பார்ஸ் அப்படின்னா 20% இன்க்ரீஸ் பண்ணுங்கன்றாங்க. 4 நம்பர் ஆஃப் பார்ஸ் அப்படின்னா 33% இன்க்ரீஸ் பண்ணுங்க சரிங்களா. ஸோ இந்த ஃப்ரெஷர் நான் இப்போ தான் படிச்சுட்டு இருக்கேன், கேட் எக்ஸாம் எழுத போகிறேன், இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்றதுலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இதெல்லாம் வேல்யூ சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணதுக்கப்புறம் என்ன ஸ்டோரி சொன்னாலும் ஓகே சரிங்களா, எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. 5 years எக்ஸ்பீரியன்ஸ், 10 years எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரெஷர் அப்படிங்கும்போது இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஷார்ட் கட்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். மீன்ஸ் அது எவ்வளோ மினிமம் இருக்கணும் சரிங்களா. 8 times diameter ஆஃப் ராட் இருக்கணும் சார், 90 degree பெண்ட் பண்ணால் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா. பிகாஸ் ஆஃப் அந்த ஸ்டீலோடைய குவான்டிட்டி, நீ 8 times 12 times அப்படின்னா அங்கே 4 times diameter போயிடுச்சு. ஒரு ஸ்டிரப்ஸுக்கு நீ 4 times diameter போடுற, மினிமம் 100 grams வந்தால் கூட 10 ஸ்டிரப்ஸ் பாருங்கள் 1 kg. ஸோ ஸ்டீல் லாஸ் இது சரிங்களா. ஸோ இந்த எல்என்டி ஸோ அந்த மாதிரி கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிமேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஓகேங்களா, தே ஆர் நாட் கன்சிடரிங் மோர் தென் 5% ஆல்சோ, கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிமேஷன் போடுவாங்க. ஓகே, ஸோ அதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க டீட்டெயிலாக. 2 பார் அப்படிங்கும்போது 10, 3 பார் அப்படிங்கும்போது 20%, 4 பார் அப்படிங்கும்போது 33% இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க டெவலப்மெண்ட் லென்த் அப்படின்றாங்க. எப்போ பண்டிலிங் ஆஃப் பார்ஸ். ஓகே சார், இப்போ நீங்கள் அங்கே என்ன சொன்னீங்க, ஸ்ப்ளைசிங் ஆஃப் பார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 36 mm மேலே பண்ணக்கூடாது, அப்படி பண்ணீங்க அப்படின்னா வெல்டிங் பண்ணுங்க அப்படின்ற. இந்த பண்டிலிங் ஆஃப் பார்ஸ்க்கு ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? இருக்குது. என்னது, 32 mm சரிங்க, 32 mm ஓகே, 32 mm மேலே போச்சு அப்படின்னா நோ பண்ட்லிங்கை நீங்கள் பண்ணக்கூடாது, அன்எக்கனாமிக்கல் அப்படின்றாங்க சரிங்களா. எஸ், அப்போ greater than 32 mm of the rod should not bundling because of uneconomical அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே கோட் ப்ரொவிஷன் பா, IS 456/2000 ப்ரொவிஷன். ஓகே, எஸ், ஓகே. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து பேசிக், ரொம்ப ரொம்ப முக்கியமான. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் லென்த்து. எஸ், இதில் இன்னொரு டாபிக் என்ன, இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ரேடியஸ் சரிங்களா. எஸ், இந்த ரேடியஸ் ஒரு கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. இப்போது நம்ம சைட்டில் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா 10 times பண்ணுறோம் அப்படின்னா கவனிங்க, இப்போ இதுதான் என்னுடைய ராடு ஓகேங்களா, மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், இது என்னோட மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். ஓகே, எஸ், இதுதான் என்னுடைய ஸ்டிரப்ஸ் சரிங்களா. எஸ், இது என்னுடைய ஸ்டிரப்ஸ், இது என்னுடைய ஸ்டிரப்ஸ், இப்படி ஓட்டிட்டு தான் வருவார். ஓகே, அப்போது இந்த ரேடியஸ் பாருங்கள், இங்கேருந்து நம்ம இந்த இடத்துல பெண்ட் ஆகும்போது என்னென்னா இந்த ரேடியஸ் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்படியே இந்த ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இன்க்ரீஸ் ஆகுது ஓகேங்களா. இந்த ஆரோட வேல்யூ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 times diameter அப்படின்னு எடுத்துக்கிறோம் மினிமம் கேஸில். R is equal to 2 times diameter and 4 times diameter depending upon the grade of the steel. 2 times அப்படின்னா 250 ஓகேங்களா, 2 சரிங்களா, 2 ஓகேங்களா. 4 times diameterனா 415 bars. 415 நமக்கு என்ன அர்த்தம், 415 டிபெண்டிங் upon the HOST bars ஓகேங்களா. அப்போ 415 அதுதான், 550 அதுதான். 550 எடுத்துக்க மாட்டாங்க, 415 தான் பெட்டர். ஏன்னா 550 அப்படிங்கும்போது நமக்கு இட்ஸ் பிரிட்டில் மோர் கம்பேர்ட் டு 415. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 415 இல்லை 250 ராடு யூஸ் பண்ணுறது கிடையாது ஓகேங்களா. எஸ், சம் ஸ்பெசிஃபிக்கான ப்ராஜெக்டில் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, கொடுத்து தான் ஆகணும் ஓகேங்களா. அப்போது அந்த ரேடியஸ் வேல்யூ கேட்பாங்க, இந்த ஆர்க் பெண்டிங் ரேடியஸ் அப்படிம்பாங்க. ஓகே, இந்த ஆங்கரேஜ் பெண்டிங் ரேடியஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆஃப் கிரேட் ஆஃப் த ஸ்டீல் 250 கிரேட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 times diameter. 4 times diameter அப்படிங்கும்போது எங்கே வரும், 4 and 5 கிரேட் ஆஃப் ஸ்டீலுக்கு நமக்கு வரும். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 more கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. இந்த டாபிக் மிஸ்ஸிங் டாபிக் இதை எழுதி வச்சுக்கோங்க. எஸ், ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலண்ட், ஐ திங்க் எஸ், டார்ஷன் முக்கியமான டாபிக்ப்பா சரிங்களா. அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் ஈக்குவலன். இது கூட இந்த டிஎன்பிசிபி ஏல கேட்டிருப்பாங்களே, ஈக்குவலன் ஷியர் கேட்டிருப்பாங்க, ஈக்குவலன் மூமெண்ட் கேட்டிருப்பாங்களே சரிங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். முன்னாடியே அந்த சப்ஜெக்ட்லாம் முடிச்சிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, அதெல்லாம் சும்மா அப்படியே இந்த கொஸ்டினா ஓகே டார்க் ஓகே டார்க் MU ப்ளஸ் டார்க் 1.7 1 + D/B ஈக்குவலண்ட்டுக்கு சரிங்களா. அப்போ ஈக்குவலன்ட் சரிங்களா, அப்போ VU + 1.6 TU/B அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சம்மா 160 kN/m சரிங்களா. அந்த ஓகே 60 kN அவ்வளோதான். கொஸ்டினே நீங்கள் மனப்பாடம் பண்ணிடுவீங்க ஓகேங்களா. எஸ்,
தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி நம்ம 168 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணது வந்துருந்துச்சு 170 கொஸ்டின் 178 கொஸ்டின் 170 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஜேடியூவில் கொஸ்டின் வந்துருந்துச்சு சரிங்களா எஸ் எந்த ஒரு கான்செப்ட் நம்ம மிஸ் பண்ணல ஓகே டார்ஷன் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டார்ஷன் அப்படின்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோமா செகண்டரி பீமில் கிரிட்டிக்கல் செக்ஷன் எங்கே ஸ்டியருக்கு ஃபேஸ் ஆஃப் தி காலம் ஆர் ஃபேஸ் ஆஃப் தி வால் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு சரிங்களா எஸ் நெக்ஸ்ட் இங்கே கவனிங்க இப்போ இதான்பா இது வந்து ஒரு மெயின் பீம் இதுலேருந்து ஒரு பீம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் செகண்டரி பீம் போயிட்டு இருக்கு இந்த இடத்துல லோட் ஆக்ட் ஆகுது சரிங்களா லோட் ஆக்ட் ஆகும்போது இங்கே பாருங்க லோடோடைய பிளேன் வந்து பார்த்தீங்கன்னா சேம் டைரக்ஷன் இருக்கு லோடும் அதனுடைய பெண்டிங்கும் வந்து சேம் டைரக்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டார்ஷன் நமக்கு அக்கர் ஆகும் சரிங்களா ஸ்டீல் ஸ்ட்ரக்சரில் கனெக்ஷனில் பார்த்துருப்பீங்க சரிங்களா அதாவது இங்கேயே வந்து போல்ட் நட் இருக்கும் இங்கேயே லோட் ஆக்ட் சேம் பிளானில் லோட் ஆக்ட் பிளேனில் லோட் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா டார்ஷன் நமக்கு இருக்கும் டிஃப்ரெண்ட் பிளேனில் அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும் சரிங்களா அதாவது இந்த இடத்துல நட்டு போல்ட்டுங்க அப்போ பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒய் பிளேன் இது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பிளேன் அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும் டார்ஷன் வந்து பெண்டிங் மூமெண்ட் நமக்கு கராகும் அப்போ இங்கே பாருங்கள் இந்த லோட் ஆக்ட் ஆகிறது இந்த பிளானில் மீன்ஸ் இசட் டைரக்ஷனில் பெண்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ் டைரக்ஷனில் அப்போ நமக்கு என்ன அர்த்தம் இசட் எக்ஸ் அப்படின்றது நமக்கு டவு இசட் எக்ஸ் அப்போ டார்ஷனல் ஷியர் நமக்கு வருது அப்படின்றது மீனிங் சரிங்களா இப்படி ஒரு கேட்பாங்க அப்போ டார்ஷனல் ஷியர் வந்து டவு எக்ஸில் வருது அப்படின்னா டவு எக்ஸ் ஒய்லையும் டவு ஒய் எக்ஸ்லையும் நமக்கு என்ன சரிங்களா டவு எக்ஸ் 0 சரிங்களா எங்களுக்கு என்ன இசட் பிளானில் தானே இப்போ லோட் ஆக்ட் ஆகுது எக்ஸ் ஒயில் தான் எங்களுக்கு எதுவுமே கிடையாது 0 தானே சரிங்களா இப்போ டார்ஷன் புரிஞ்சிருச்சா எஸ் த கப்புள் ஆக்டிங் அபவுட் லாஞ்சிடியூடினல் ஆக்சிஸ் அப்படின்றோம் ஒரு கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா லாஞ்சிடியூடினல் அபவுட் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் அலாங்னு போட்டக்கூடாது அபவுட் தி லாஞ்சிடியூடினல் ஆக்சிஸ் இஸ் நோன் அஸ் டார்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகே எஸ் அப்போது ஒரு சர்க்குலர் செக்ஷனுக்கு மெட்டீரியல் இஸ் ஹோமோஜினியஸ் ஐசோட்ரோபிக் சர்க்குலர் செக்ஷன் சாலிட் ஆர் ஹாலோ ஓகேங்களா எஸ் இதான் அசம்ஷன் ஓகேங்களா அதாவது ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் த லீனியர் மேக்ஸிமம் அட் டாப் ஆஃப் தி ஃபைபர் 0 அட் தி நியூட்ரல் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம இதெல்லாம் படிச்சிட்டோம் சரிங்களா எஸ் இப்போ நான் சர்க்குலர் செக்ஷனுக்கு நான் சர்க்குலர் செக்ஷன் யூஸ் பண்ண போகிறதுல ரெக்டாங்குலர் பீம் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்போ ஒரு நான் செக்ஷனுக்கு எப்படி இருக்கும் நான் சர்க்குலர் செக்ஷனுக்கு நான் லீனியராக இருப்பார் இவர் ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் சரிங்களா ஒரு நான் சர்க்குலர் செக்ஷனுக்கு எப்படி இருப்பார் ஒரு நான் லீனியராக இருப்பார் y = x³ கர்வ் படிச்சு தெரியுமா அதே மாதிரி தான் இருப்பார் y = x³ கர்வ் இதுதான் y = x³ கர்வ் மாதிரி இருப்பார் சரிங்களா எஸ் இதே மாதிரி தான் இங்கே இருப்பாங்க ஓகே நான் வச்சுக்கோ நான் சர்க்குலர் செக்ஷனுக்கு நான் லீனியராக இருப்பார் அப்போ அதனுடைய ஃபார்முலா இருக்கு சார் எஸ் டவு மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டார்க் டிவைடட் பை ஆல்ஃபா பிடி ஸ்கொயர் இந்த ஆல்ஃபான்றது கான்ஸ்டன்ட் வேல்யூ இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா இது ஒரு டைம் கேட்டிருக்காங்க நான் வச்சுக்கோங்க டார்க் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பிடி ஸ்கொயர்னு போட்டுருவோம் பி ஸ்கொயர் டி ஏன்னா இந்த இடத்துல டார்ஷன் இஸ் ஆக்டிங் அட் மெயின் பிளேன் நமக்கு வந்து பிரெத்து சரிங்களா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் இருந்துச்சுன்னா டி எடுத்துக்குவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெப்த்து தான் பிரெத்து தான் நமக்கு வந்து டெப்த் தான் இந்த இடத்துல ஆக்ட் ஆகும் ஸோ அதெல்லாம் பி ஸ்கொயர் டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஜஸ்ட் இது ஞாபகம் வச்சுக்கோங்க சொன்னால் டெரிவேஷன் போனால் அது 1.5 பக்கத்து போதும் நமக்கு தேவையில்லப்பா சரிங்களா ஓகே இப்போ எப்படி உங்களுக்கு சர்க்குலர் செக்ஷனுக்கு எப்படின்னு தெரிஞ்சிருச்சு நான் சர்க்குலர் செக்ஷனுக்கு எப்படின்னு தெரிஞ்சிருச்சு ஓகேங்களா சர்க்குலர் செக்ஷன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ல டார்ஷன் படிச்சிருக்கீங்க சிம்பிள் டார்ஷனல் ஈக்குவேஷன் T/J is equal to tau by R is equal to G θ/L நீங்கள் படிச்சிட்டீங்க ஓகேங்களா எஸ் இப்போ சரிங்க சார் அப்போ இந்த டார்ஷன் நம்ம ஏதாச்சும் டிசைன் பண்ணணுமா பொதுவாக டார்ஷனுக்கு டிசைன் பண்ண வேணாம் அப்போ என்ன பண்ணணும் நம்ம வரக்கூடிய பெண்டிங் மூமெண்ட்டையும் ப்ளஸ் வரக்கூடிய டார்ஷன் மூமெண்ட்டையும் ஈக்குவலண்ட் பெண்டிங் மூமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுங்கள் ஈக்குவலண்ட் ஷியராக கன்வெர்ட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க அப்போ அந்த ஷியரோட டார்ஷனால் வரக்கூடிய ஷியரையும் ஆட் பண்ணிக்கோங்க இதுதான் நம்ம கான்செப்ட் சரிங்களா எஸ் அப்போ ஒரு பீமில் அப்போ என்னென்ன மூமெண்ட்டுக்கு டிசைன் பண்ணுவோம் அப்படின்னா ஜென்ரலாக பெண்டிங் மூமெண்ட் டிசைன் பண்ணுவோம் ஓகேங்களா அப்போ அது என்ன ஈக்குவலண்ட் பெண்டிங் மூமெண்ட் சொல்லுவாங்க அப்போ ஈக்குவலண்ட் பெண்டிங் மூமெண்ட் இன்க்ளூடிங் டார்ஷனல் மூமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் சரிங்களா கார்னல் டார்ஷனல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுமா போத் எண்ட் கண்டினியூஸ் அப்படின்னா நோ நீட் போத் எண்ட் டிஸ்கண்டினியூஸ் ஆர் சிம்பிளி சப்போர்ட்டட் ஃபிக்ஸ்டு அப்படின்னா 75% ஆஃப் டென்ஷன் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணும் இதெல்லாமே நம்ம படிப்போம் ஸ்லாப் டிசைனில் சரிங்களா எஸ் ஸோ இந்த ஈக்குவலண்ட் ஷியர் அப்படின்னு சொன்னோம் அப்போ இந்த ஈக்குவலண்ட் ஷியர்னு என்ன the torsional force converted into the shear and adding to the shear due to the load அப்படின்னு நம்ம சொல்றோம் due to the load அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா எஸ் அப்போ இது பீம் இந்த லோட் ஆக்ட் ஆகுது அப்போ இது WL/2 அப்போ இது ஒரு செகண்டரி பீம் இந்த லோட் ஆக்ட் ஆகுது அப்போ நீங்கள் இந்த இடத்துல டார்ஷன் ஆக்ட் ஆகுது சம் 100 kN
சரிங்களா? அப்போ டார்க் 1.6 டார்க் டிவைடட் பை பி போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஓகே, எஸ் புரிஞ்சிருச்சா? எஸ். ஸோ த ஈக்குவலண்ட் ஷியர் இஸ் ஈக்குவல் டு VU ப்ளஸ் 1.6 TU டிவைட் பை பி. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் செட் மெத்தட் தான்ப்பா. சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இது டிஎன்பிசி ஏயில் கேட்ட கொஸ்டின். சரிங்களா? எஸ். இப்போ இந்த வருஷம் கேட்ட கொஸ்டின். அப்போது இந்த டவ்வி கண்டுபிடிக்கிறீங்க. இப்போ மற்றபடினா சேம் தான். ஓகே, அப்போ ஈக்குவலண்ட் ஷியர் கண்டுபிடிச்சு என்ன பண்ணுவீங்க? நாமினல் ஷியர் கண்டுபிடிப்பீங்க. நாமினல் ஈக்குவலண்ட் ஷியர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா should not greater than tau c max. The tau c max நீங்க என்னதான் கண்டுபிடிச்சாலும் the value should not greater than tau c max. ஓகேங்களா? அப்போ சார் இந்த வேல்யூ வந்து tau c greater than tau c எங்களுக்கு வந்துட்டு போறாங்க. tau v minus tau c கண்டுபிடிச்சு shear steps போடுங்க. ஸ்டெப்ஸ் கண்டுபிடிங்க. அப்போ எங்களுக்கு less than வந்துருச்சு. அப்போ நோ ப்ராப்ளம். மினிமம் ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் ஃபார்முலா எழுதி மினிமம் ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் எவ்வளவு வரும்னு போட்டுக்கோங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. பேலன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து சேம் தான். அப்போ டார்ஷன் நடந்தா நமக்கு என்ன பண்ணணும்? ஈக்குவலண்ட் ஷியர் கண்டுபிடிக்கணும். 1.6 TU டிவைட் பை ஆட் பண்ணணும். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அப்போ ஈக்குவலண்ட் பெண்டிங் மூமெண்ட், அப்போ ஈக்குவலண்ட் டார்ஷனல் மூமெண்ட்டை நீங்க கண்டுபிடிக்கணும். அப்போ ஈக்குவலண்ட் பெண்டிங் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு MU பிளஸ் டார்க் டிவைடட் பை 1.71 பிளஸ் D பை B அப்படின்னு சொல்றோம். டெப்த் டிவைடட் பை பிரெத் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்போ ஈக்குவலண்ட் மூமெண்ட். சரியா? அவ்வளவுதான்பா. அப்போ ஸோ இந்த வேல்யூ எல்லாமே நம்ம என்ன அர்த்தம் கேட்டாங்க. இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ வந்து ஸ்லாப்ல என்னென்ன மூமெண்ட் ஆக்ட் ஆகும்? சரிங்களா? என்ன ஒரு டைம் கேட்டாங்க அப்படிதான். பெண்டிங் மூமெண்ட் சார் as it is we are designing for the bending moment and equivalent bending moment அப்படின்னு. அப்போ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ட்ரா பண்ண சொன்னாங்க. ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ட்ரா பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கார்னர் ஐ ட்ரா for this torsional reinforcement. ஓகே, அப்போ torsional reinforcement ஏன்னு சொன்னாங்க. ஸோ தட்ஸ் வை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஈக்குவலண்ட் பெண்டிங் மூமெண்ட் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, அவங்க வந்து செப்பரேட் பெண்டிங் மூமெண்ட் சொல்லி அதை ஃபார்முலா சொல்லணும்னு சொன்னாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஈக்குவலண்ட் பெண்டிங் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு MU பிளஸ் டார்க் டிவைடட் பை 1.7 1 பிளஸ் D பை B அப்படின்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த இடத்துல என்ன டி? இது கேபிட்டல் டி. ஓகேங்களா? ஓவரால் டெப்த். சரிங்களா? இந்த ஓவரால் டெப்த்து, ஸ்மால் டெப்த், எஃபெக்டிவ் டெப்த் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். இப்போ பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான நோட்பா. ஓகே, எஸ். இப்போ டவ் வி ஈக்குவலண்ட், அதாவது நாமினல் ஷியர் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும். ஈக்குவலண்ட் நாமினல் ஷியர் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சிங்க. லெஸ் தென் டவ் சி. ஓகேங்களா? அப்போது இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்? டவ் சி பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டீல் அண்டு கிரேட் ஆஃப் காங்கிரீட், லாஞ்சிட்யூடினல் டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அண்டு கிரேட் ஆஃப் காங்கிரீட் சொல்லியாச்சு. அப்போது என்ன அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தேவையில்லை? நோ நீட் ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். ஓகேவா? எஸ். அண்டு MU ஈக்குவலண்ட் நோ நீட் டு கன்சிடர் ஃபார் டிசைன். ஓகேங்களா? அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா உங்களுக்கு டார்க்கு ஆக்ட் ஆகுது. சரிங்களா? டார்க் வந்து பார்த்தீங்கன்னா டார்ஷன் வந்து உங்களுக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஆக்ட் ஆகும்போது இந்த டவ்வி வேல்யூ டவ்வி ஓகே நாமினல் ஷியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ லெஸ் தென் டவ் சியாக இருக்குது அப்படின்னா டவ் யூ அதாவது MU ஈக்குவலண்ட் நீங்கள் டிசைன் பண்ண தேவையில்லை அப்படின்றாங்க. இது வந்து கோடில் கொடுத்துருக்கு ரெஃபரன்ஸ். அப்போ என்ன சார் பண்ணுறாங்க? அப்போ MU வேல்யூக்கு நீங்கள் டிசைன் பண்ணனா போதும் அப்படின்றாங்க. சரிங்களா? எஸ். அதாவது இந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேட்டகரி வந்துருச்சு. டவ் வி வேல்யூ லெஸ் தென் டவ் சி. ஓகேங்களா? எஸ். ஸோ டவ் வி வேல்யூ லெஸ் தென் 1 minute. எஸ். ஸோ டவ் வி வேல்யூ லெஸ் தென் டவ் சி அப்படிங்கும்போது நீங்கள் இந்த ஃபார்முலா நீங்கள் எழுதுவீங்க இல்லைங்களா? ஸோ இந்த ஃபார்முலா எழுதும் போது இதில் இந்த ஃபார்முலா உங்களுக்கு தேவையில்லை. ஈக்குவலண்ட் டார்க்கு தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு இந்த டவ் வி வேல்யூ லெஸ் தென் டவ் சி வந்ததுனால உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் MU மட்டும் டிசைன் பண்ண அதாவது பெண்டிங் மூமெண்ட் மட்டும் டேரெக்டாக அல்டிமேட் பெண்டிங் மூமெண்ட் மட்டும் டிசைன் பண்ணால் போதும். ஈக்குவலண்ட் பெண்டிங் மூமெண்ட் தேவையில்லை. ஆர் அதர்வைஸ் இப்படி கூட சொல்லலாம். ஈக்குவலண்ட் டவ் வி வேல்யூ லெஸ் தென் டவ் சி த ஈக்குவலண்ட் பெண்டிங் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு அல்டிமேட் மூமெண்ட்ப்பா. சரிங்களா? ஈக்குவலண்ட் பெண்டிங் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு அல்டிமேட் மூமெண்ட். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது. கேட் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இதில் ஒரு கொஸ்டினே கேட்டிருக்காங்க, தப்பு பண்ணக்கூடாது. ஓகே, எஸ். அப்போது ஓகே, அப்போ என்ன அர்த்தம்? எங்களுக்கு டவ் வேல்யூ லெஸ் தென் டவ் சின்னு சொல்லிட்டீங்க. அப்போ எங்களுக்கு ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் தேவையில்லை. அப்போ மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் போடணுமா? கண்டிப்பாக போடணும். அப்போ அதை ஃபார்முலா எழுதி 2 லெக்கட் ஸ்டெப்ஸ்னு அஷ்யூம் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா போதும். சரிங்களா? எஸ். ஸோ இதுவரையிலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷியர்னா என்ன, ஆங்கரேஜ்னா என்ன, பாண்டு நம்ம பார்த்தோம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டார்ஷனல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் டயக்ராம் பார்த்தோம். ஓகே, அடுத்து அதனுடைய மேக்ஸிமம் ஷியர் எங்கே இருக்கும், A/D ரேஷியோ என்ன. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கிராக் எங்கே அப்பியர் ஆகுது, அதனுடைய டெப்த் ரேஷியோ என்ன. சரிங்களா? A/D ரேஷியோ, அதனோட வேல்யூ என்ன, டயகனல் கம்ப்ரஷன் ஃபெயிலியர் டிபெண்டிங் அப்பான் டவ் சி மேக்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்ப்பா. டவ் சி மேக்ஸ். டவ் சினா டிசைன் ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட். டவ் சி மேக்ஸ்னா ஷியர் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆஃப் காங்கிரீட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்ப்பா. சரிங்களா? எல்லா எக்ஸாம்லையும் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் அது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ஆஃப் பீம்ஸ், டிசைன் ஆஃப் ஸ்லாப், டிசைன் ஆஃப் காலம்,
இது 3 பார்த்துட்டு ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ஆஃப் பீம்ஸ் அண்ட் ஸ்லாப் பார்த்தலாம். ஏன்னா ரெண்டுமே கான்செப்ட் நம்ம சேமாக இருக்கும். காலம் ஃபுட்டிங் ஓகேங்களா, அது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது. காலத்தில் வரக்கூடிய லோடு எப்படி ஃபுட்டிங் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அதை நம்ம பார்ப்போம். அந்த ப்ரீஸ்ட்ரெஸ் வந்து டோட்டலாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு மாதிரி ப்ரீஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புது டாபிக் நம்ம மெக்கானிசம்ஸ்லாம் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா. லோடு ஸ்ட்ரெஸ் கான்செப்ட், ஸ்ட்ரென்த் கான்செப்ட் அண்ட் லோடு பேலன்சிங் கான்செப்ட், லாஸு சரிங்களா, அந்த ஃப்ரிஸ்னெட் மெத்தடு, ஹோயர் எஃபெக்ட்டு ஓகேங்களா, மேக்னல் மெத்தடு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இதுவே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்சிசி ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் கான்கிரீட் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக அந்த கிளாஸ் போயிட்டே இருக்கும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் ஏதாச்சும் வர நம்ம இந்த கிளாஸ் நம்ம அதுக்குள்ளே முடிச்சிடலாம் சரிங்களா. முடிச்சுட்டு ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், படிச்சுக்கிட்டு இருக்கவங்க பேரலாக படிங்க சரிங்களா. பேரலாக படிச்சுக்கோங்க, நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. கடைசி நேரத்தில் இப்படி நம்ம வந்து பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பார்த்துக்கிட்டே நம்ம எக்ஸாம் வந்து போட்டு விட்றலாம்னு நினைக்கக்கூடாது சரிங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட் படித்து வச்சுக்கோங்க. என்ன எக்ஸாம் வேணால் வரலாம் சரிங்களா. நாளைக்கே டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு முனிசிபல் கார்பரேஷன் நோட்டிஃபிகேஷன் விட்டாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது சரிங்களா. அடுத்து வந்து எஸ்எஸ்சி ஜேஇ எழுத போகிறீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி எக்ஸாம் வரும்னு சொல்லி 2500 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆனுவல் பிளான் வந்துடும் சரிங்களா. அடுத்த வருஷம் டிஆர்பி மறுபடியும் இப்போ டிஆர்பி மறுபடியும் ஆட் பண்ணாலும் ஆச்சரியப்படுது. ஏன்னா இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி இதில் இன்ஜினியரிங் டிஆர்பியும் கொடுக்கல, பாலிடெக்னிக் டிஆர்பியும் கொடுக்கல சரிங்களா. அண்ணா யூனிவர்சிட்டி டிஆர்பி இருந்துச்சு, அதை தூக்கி இதில் போட்டாங்க. ஸோ அதனால் அடுத்த வருஷம் டிஆர்பி வந்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது சரிங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணும்போது ஸோ இந்த 6 மந்த் டைம் எடுத்துகிட்டு இது ஃபுல்லாகவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிசி கிளாஸ் 4th 3 ஓகேங்களா. 1 2 3 நோட்ஸ் ஆல்ரெடி ஷேர் பண்ணியாச்சு. அதில் வச்சு டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட், ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ஆஃப் பீம்ஸ் அண்டு ஸ்லாப்ஸ் ஓகே. எஸ், அதுக்கு முன்னாடி இந்த மேக்ஸ் ஓகேங்களா, கேட் மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் அந்த கான்செப்ட் மட்டும் ஓகேங்களா. கான்செப்ட் மட்டும் குயிக்காக ரிவிஷன் பண்ணிவிட்டு கொஷின் நம்ம சால்வ் பண்ணால் நம்ம நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ஈஸியாக நம்ம கிளிக் ஆகிடும். அதையும் நம்ம என்னென்னு பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.